மிகவும் சந்தோஷம் பாசங்க, நீங்கள் வந்தது பெரிய சந்தோஷம். நேற்றைய நல்ல வழக்கம் அநேகருக்கு நல்ல ஒரு சந்தோஷம். அனைவருடைய சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டது. நாம் விசுவாசம் இன்னும் அனைவருடைய சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டு நாங்கள் கர்த்தருக்குள்ள நல்லா உங்கள் மூலம் நாங்கள் வளருவோம். நாங்கள் எங்களுக்கு கடைசி நாட்களில் அது எங்களுக்கு தேவை. வேதம் இல்லாமல் சும்மா எல்லாத்தையும் பேசிக்கொள்ள முடியாது. ஆகவே உங்கள் மூலம் பெரிய ஆஸ்வாதம் பாச எங்களுக்கு உங்களை கர்த்தர் உண்மையை ஆஸ்வதிப்பார். எல்லோரும் கைகளை தட்டி பாச உழைப்போம். நாங்கள் எல்லாரும் கைகளை நீட்டுங்க. இந்த ஊழியக்காரன் ஆசுவ ஜோமனம் எல்லாரும் அவருக்கா ஜோமனுவோம். பாஸ்டரை நல்ல சுகத்தோடு கத்தர் வச்சுக்க முடியாது. அவருக்கு என்ன நல்ல சுகங்களை கொடுத்து மெஸ்ஸி புள்ளி ஆசுவம்படியாக. அது மாத்திரமில்லை, அவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து நல்லா நடக்கணும். இங்கே சைப்ரஸ், நோர்வே எல்லாம் நம்முடைய சபைக்கு தான் கூட்டிட்டு போகிறோம் நாங்கள் அவரை. ஆகவே இந்த ஊழியங்கள் அது தொடர்ந்து அவர் போயிட்டு வந்து நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் அவர் மூலம் நமக்கு நல்ல வார்த்தையில கொடுக்கும்படியாக அவருக்காக நாங்கள் ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை மேலே வச்சு எங்களுக்கு இந்த நாட்கள் நல்லதை போதிக்கும்படியாக நாங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் எல்லாரும் we praise you Jesus, we praise you Holy Spirit. இந்த ஊழியக்காரன் ஆஸ்வதிப்பீராக நாங்கள் மனதார ஆஸ்வதிக்கிறோம். மெஸ்ஸி மீஷாவை ஆஸ்வதிக்கிறோம். சபையார காலேஜ் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கிறோம். தேவ ஆவியானவர் கூட இருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும், பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்தும், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை வெளிப்படுத்தும். எங்களுக்கு ஆவியானவருடைய இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து சொன்னவற்றை எங்களுக்கு போதிக்கும்படியாக செபிக்கிறோம். கடந்து வாருங்க ஆவியானவரே, இந்த ஊழியக்காரன் மூலம் எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை போதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல எல்லாரும் மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி பாச எல்லாரும் கைகளை தட்டு, சத்தமா தட்டு. இயேசுவினுடைய இரண்டாவது வருகையை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று உங்களுக்கு நான் வேதத்தில் இருந்து நிரூபித்தேன். இயேசுவினுடைய இரண்டாவது வருகை என்பது வேறு, இயேசுவினுடைய ரகசிய வருகை என்பது வேறு என்று. இயேசுவினுடைய ரகசிய வருகை நடந்ததுக்கு பிறகுதான் இயேசுவினுடைய இரண்டாவது வருகை நடைபெறும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ இன்றைக்கு இனி அடுத்து நடக்க இருக்கிற நிகழ்வாகிய இந்த இயேசுவினுடைய ரகசிய வருகை குறித்து சில விஷயங்களை படிக்க போகிறோம். அதற்கு முக்கியமாக மத்தேயு 24வது அதிகாரத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போ மத்தேயு 24வது அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்கு மத்தேயு 23வது அதிகாரம் புரிய வேண்டும். மத்தேயு 23வது அதிகாரத்தை நான் அதிக ஆழமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு நேரம் கிடையாது. ஆனால் அவர் யாருக்கு பேசினார் என்பதனை இப்போ உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அது பிறகு நமக்கு தேவைப்படும். சரி, மத்தேயு 23வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி, 2வது வசனம், வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் சரி, யாரை குறித்து பேசுகிறார்? வேத பாரகரையும் பரிசேயரையும் குறித்து. 13வது வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அப்ப யாருக்கு பேசுகிறார்? வேத பாரகர்கள், பரிசேயர்கள். 15வது வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. யாருக்கு அது பேசுகிறார்? வேத பாரகருக்கும் பரிசேயர்களுக்கும். யார் வேத பாரகர்கள்? வேதத்தை அன்று ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களுக்கு பெயர் வேத பாரகர்கள். யார் பரிசேயர்கள்? ஆவிக்குரிய தலைவர்களாய் இருக்கின்ற அந்த ஜனங்கள். அப்போ வேத பாரகருக்கும் பரிசேயர்களுக்கும் திட்டி திட்டி வருகிற இயேசு 17வது வசனத்திலே அவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். வாசிங்க. மதிகேடரே குருடரே எது முக்கியம்? சரி, மதிகேடரே குருடரே என்று யாரை சொல்லுகிறார்? வேத பாரகர்கள், பரிசேயர்கள். 19வது வசனம், மதிகேடரே குருடரே எது முக்கியம்? அங்கே யாரை பார்த்து சொல்லுகிறார்? வேத பாரகரையும் பரிசேயரையும். 23வது வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே
பரிசேயரே. சரியா? யார் அது? வேதபாரகரும் பரிசேயரும். 24வது வசனம். குருடரான வழிகாட்டிகளே. யாரை பார்த்து குருடரான வழிகாட்டிகளே என்று சொல்லுகிறார்? வேதபாரகரையும் பரிசேயரையும். 25வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. 27. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. 29. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. 33. சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே. யார் இந்த இடத்துல சர்ப்பங்களும் விரியன் பாம்பு குட்டிகளும்? வேதபாரகரும் பரிசேயர்களும். சரி, 36வது வசனம். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சந்ததி என்று இந்த இடத்துல சொல்லப்படுவது யார்? யார்? என்ற தெய்வமே. என்ன மைக்கேல், இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவது வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்ற அந்த இரண்டு குழுக்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிற இயேசு பல இடங்களில் வேதபாரகரே பரிசேயர்களே என்று பேசுகிறார். சில இடங்களிலே மதிகேடரே குருடர்களே என்கிறார். ஒரு இடத்திலே பாம்புகளே என்று சொல்லுகிறார். இதெல்லாம் யாருக்கு சொல்லுகிறார்? வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும். அப்போ இந்த சந்ததி என்று சொல்லும் போது யாருக்கு சொல்லுகிறார்? இஸ்ரவேலர்களுக்கு அல்ல, வேறு யாருக்கும் அல்ல. யாரை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்? வேதபாரகர்கள் பரிசேயர்கள் தான் இந்த சந்ததி. சரியா? இந்த சந்ததியின் மேல் யாரின் மேல்? இந்த வேதபாரகர்கள், இந்த பரிசேயர்கள் என்கிறார்களே, இவர்கள் மேல். யாராவது பிரெஞ்சு பைபிள்ல எனக்கு சொல்லுங்க, அந்த இடத்துல சந்ததி என்ற அந்த சொல் பிரெஞ்சில் என்ன சொல்லுகிறது என்று. யாருக்காவது இங்கிலீஷ் பைபிள் கையில் இருக்குதா? What does verse 36 say? வாசிங்க, பிரெஞ்சில் வாசிங்க யாராவது. ஜெனரேஷன். ஆமா. அப்போ இந்த ஜனங்கள், இந்த மாதிரியான ஆட்கள், புரியுதா? வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்கின்றவர்கள் இருப்பார்கள் கடைசி வரை. சரியா? இவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். இதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 24வது அதிகாரத்திலே ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்திலே வைத்து இதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன். மறந்து போகக்கூடாது. ஓகேயா? இந்த சந்ததி என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறது? வேதபாரகர்கள் பரிசேயர்கள். இன்றைக்கு வேதபாரகர்கள் இருக்கிறார்களா? பரிசேயர்கள் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். யார் வேதபாரகர்கள்? வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள், ஆனால் அந்த வேதத்தின் படி வாழாதவர்கள் இருக்கிறார்களா? ஏராளமாக இருக்கிறார்கள். பரிசேயர்கள் இருக்கிறார்களா? பரிசேயர்கள் உண்டு. யார் பரிசேயர்கள்? மற்றவர்களை குற்றம் சாட்டிக் கொண்டு தங்களை பரிசுத்தவான்களாக சந்திகளிலும் சந்தைகளிலும் காண்பிக்கின்றவர்கள். எனவே இந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் என்கின்ற கூட்டம் யூதர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே மாத்திரம் இருக்கவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவ தேவ ராஜ்யத்திலே சபைகளிலே இருக்கின்றன. அதைத்தான் இந்த சந்ததி என்று இயேசு சொல்லுகிறார் என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 24வது அதிகாரத்துக்கு தேவைப்படும். சரியா? இப்படி அவர் திட்டி 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 எருசலேமை குறித்து அந்த 23வது அதிகாரத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார். 37வது வசனத்தை வாசிங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. போங்க. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ எருசலேமிலே வைத்து இந்த சம்பவம் நடக்கிறது. மத்தேயு 21வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் அந்த 21வது அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே வந்து விட்டார்.
எருசலேமிலே வைத்துத்தான் இந்த 23வது அதிகாரத்திலே அவர் பண்ணுகிற பிரசங்கத்தை பண்ணுகிறார். இப்போ அந்த வேத பாரகர்களை குறித்தும் பரிசேயர்களை குறித்தும் அவர் இப்படியெல்லாம் திட்டிவிட்டு அப்புறம் அவர் அந்த நகரத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் வாழுகிற நகரமாகிய எருசலேமே, நீ தீர்க்கதரிசிகளை கொலை செய்தாய், நீ ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போனாய், ஆகவே எருசலேமே நான் உன்னை விட்டு போகிறேன். சரியா? அதான சொல்றேன், நான் உன்னை விட்டு போகிறேன், இனி என்னை காண மாட்டீர்கள். எதுவரை காண மாட்டீர்கள்? கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுகிற வரைக்கும், நீங்கள் அறிகிற வரைக்கும், அதாவது நான் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் வரைக்கும், நான் உங்களுக்கு தேவை என்று உங்களுக்கு தெரிய போகிற வரைக்கும் இனி என்னை காண மாட்டீர்கள். சரியா? கர்த்தருடைய நாமத்தினாலே, திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இயேசு எதை பற்றி பேசுகிறார் இங்கே? அவருடைய வருகையை பற்றி பேசுகிறார். இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறார். அவர் சபைக்கு பேசவில்லை. இயேசு சபைக்கு பேசவில்லை. புரியுதா? சபை வேத பாரகர்களும் அல்ல, பரிசேயர்களும் அல்ல. அன்று அவர் சீஷர்களோடு எதை பேசினாரோ அதுதான் சபைக்கு பேசினது. அன்று அவர் பொது ஜனங்களுக்கு எதை பேசினாரோ அது பொது ஜனங்களுக்கானது. அன்று அவர் வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பேசினது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உங்களுக்கு புரிகிறதா? தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு எதையெல்லாம் உபதேசித்தாரோ அது கிறிஸ்தவர்களுக்கு. ஏனென்றால் இயேசு சொன்னார், கடைசியிலே அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக மத்தேயு 28:19 நீங்கள் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்னுடைய உபதேசங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்போ இயேசுவினுடைய சீஷர்கள் என்றால் சபை. ஓகேயா? அப்போ எதையெல்லாம் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு ஜனங்களை கண்ட பிறகு மலையின் மேல் ஏறினார், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், இயேசு உட்கார்ந்து தனது வாயை திறந்து அவர்களுக்கு பேசி என்று வாக்கிய வசனங்கள் வாசிக்கிறோமே. இது யாருக்கு இயேசு பேசினது? சீஷர்களுக்கு. அப்போ அது யாருக்கு அவர் இன்று அவர் பேசுகிறார்? சபைக்கு. ஆனால் சில நேரங்களிலே அவர் பொதுவாக ஜனங்களுக்கு பொதுவாக சில விஷயங்கள் பேசுகிறார். அதாவது அப்படி அவர் பொதுவாக ஜனங்களுக்கு பேசும்போது அது சபைக்கு மாத்திரமல்ல, அது முழு உலகத்துக்கும். ஆனால் சில விஷயங்களை அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பரிசேயர்களுக்கு பேசுகிறார். உதாரணமாக ஒரு மனுஷன் வருகிறான் இயேசுவினிடத்திலே, வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? நீ கற்பனைகளை கைக்கொள். அவன் சொல்லுகிறான், நான் சிறுவயது முதல் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறேன். அப்புறம் சொல்லுகிறான், அப்படியானால் உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. இப்ப அது யாருக்கு அவர் பேசினார்? ஒரு யூத மனுஷனுக்கு யூத விதத்திலே புத்தி சொன்னார். சரியா? அதை இன்று சபைக்கு கொண்டு வந்து நீங்கள் எல்லாரும் 10 கற்பனைகளை கை கொண்டால் பரலோகம் போகலாம். அப்படியும் நீங்கள் பணக்காரர்களாக இருந்தால் போக முடியாது. அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் விற்றுவிட்டு தரித்திரருக்கு கொடுத்தால் தான் போகலாம் என்று உபதேசிக்க முடியுமா? முடியாது. புரியுதா? சில விஷயங்களை இயேசு யூதர்களுக்கு தான் சொன்னார். அப்போ இங்கே அவர் யாரை திட்டுகிறார்? வேத பாரகரையும் பரிசேயர்களையும். இப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? எருசலேமே எருசலேமே, நீ தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தினாயே, இனி நீ என்னை காண மாட்டாய். அதாவது இயேசு சிலுவையிலே அறையப்பட போகிறார்.
அறையப்பட்டு உயிரோடு அவர் எழுந்து 40 நாட்கள் இருப்பார். அந்த 40 நாட்களில் வெறும் 8 தடவை தான் அவர் தன்னை யாருக்காவது காண்பிப்பார். அதற்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு போய் விடுவார். ஆகவே எருசலேமே, இனி நீ என்னை காண மாட்டாய். எப்போ காணுவாய்? நான் யார் என்று நீ உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீ சொல்லும் போதுதான் நான் வருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இது அவருடைய ரகசிய வருகையை பற்றி பேசவில்லை. இது இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவின் 2வது வருகையின் போது இயேசுவை உண்மையாகவே அறிந்தவர்களாய் இருப்பார்கள். இவர்தான் தங்களுடைய மேசியா என்று அறிந்திருப்பார்கள். அதை இயேசு இங்கே சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியவில்லை? கையை தூக்குங்கள், நான் மறுபடி புரிய வைக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களிலே இயேசு எருசலேமுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், நான் மறுபடி இங்கே வருவேன். இங்கே எருசலேமுக்கு வருவேன். சரியா? எருசலேமே நீ என்னை காண மாட்டாய் அதுவரை. அப்போ எருசலேமுக்கு நான் வருவேன். ஆனால் நான் அப்படி வரும் பொழுது எருசலேமிலே இதுவரை தீர்க்கதரிசிகளை கொலை செய்து தேவனுடைய வார்த்தையை உதாசீனம் செய்த நீங்கள் நான் யார் என்று அறிந்து கொள்வீர்கள், என் வருகையை ஏற்றுக்கொள்வீர்கள், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று என்னை குறித்து சொல்லுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஓகேயா? உய் நோ வழங்குறா உங்களுக்கு? அப்போ இயேசு, நல்ல கவனிங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே அவர் தான் வருவதை குறித்து பேசுவது தனது 2வது வருகையை குறித்து பேசுகிறார். சரியா? இப்போ இதை சீஷர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீஷர்களையும் ஜனங்களையும் பார்த்து தானே சொல்லுகிறார். ஆகவே சீஷர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 24ஆம் அதிகாரத்திலே இப்படி நடக்கிறது. வாசிங்க 1வது வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும். புதிய ஏற்பாடு நன்றாய் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இலகுவாக எனக்கு இதை விளக்கப்படுத்தலாம். இயேசு எத்தனை தடவை எருசலேமுக்கு வந்து போயிருக்கிறார்? சும்மா எல்லாம் வருவார். ஒரு பண்டிகை நடந்தால் வருவார். ஹானுக்கா பண்டிகையின் போது வருவார், பெந்தகோஸ்தே பண்டிகையின் போது வருவார். சரியா? ஒவ்வொரு பண்டிகையின் போது வருவார். சில பேர் நினைக்கலாம் பெந்தகோஸ்தே என்பது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற பண்டிகை என்று. வருஷம் யூதர்கள் கொண்டாடிய அறுவடை பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. இயேசு எருசலேமுக்கு அடிக்கடி வந்து போனார். பண்டிகை ஒன்று வந்தால் விடவே மாட்டார். ஒரு தடவை சீஷர்கள் மற்றவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இயேசுவை பார்த்து, நீர் வர வேண்டாம் எருசலேமுக்கு, அங்கே உண்மை பிடிக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் மாத்திரம் போய் வருகிறோம் என்று. இயேசு சொல்கிறார், சரி சரி போங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டு ரகசியமாக வந்து அப்புறம் எருசலேமில் இவர் திரிகிறார். இதுதான் இயேசு. இந்த இயேசுவுக்கு தேவாலயம் தெரியாதா? தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த உடனே 1வது அற்புதத்தை கானா ஊரிலே கலிலேயாவிலே செய்துவிட்டு கப்பர்நகூம் போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்து விட்டு திரும்ப எருசலேமுக்கு வந்தவர் 1வது என்ன செய்தார்? எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்தார். அதற்கு பிறகுதான் மறுபடி கானாவுக்கு போய் 2வது அற்புதத்தை செய்தார். அப்புறம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவருடைய ஊழியம் 3.5 வருஷ காலம் முடிவடைந்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு 1 வாரத்துக்கு முன் எருசலேமுக்குள்ளே வந்த இயேசு என்ன செய்கிறார்? மறுபடி தேவாலயத்துக்கு போய் அது முன்பு 3.5 வருஷங்களுக்கு முன்பு இருந்தது போலவே மறுபடி வியாபாரிகளால் நிறைந்திருக்கிறதை கண்டு 2வது தடவை தேவாலயத்தை சுத்திகரித்தார். சரியா? இந்த தேவாலயத்தை, அதனுடைய கட்டடங்களை இயேசுவுக்கு காட்டுவதற்கு சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்களாம். அப்படித்தானே? வாசிங்க 1வது வசனத்தை 24. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இது என்ன விளங்குது அவங்களுக்கு? சரியா? இயேசுவுக்கு தெரிந்த அதாவது நீங்க யாராவது ஒரு ஆள் பாஸ்ட் ஆபேல மேல கூட்டிக்கிட்டு போய் அவருக்கு இந்த ஆஃபீஸ் எல்லாம் காட்டுற மாதிரி, இதுதான் டாய்லெட், இதுதான் குசினி, இதுதான் இந்த சாப்பிட்ற இடம், இங்கே தான் இந்த விசிட்டிங் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்தால் சாப்பிடுவாங்க, இந்த ஜன்னலால பார்த்தா அந்த கீழே ஆராதனை நடக்கிற இடம்லாம் தெரியும்னு அவருக்கு காட்டுற மாதிரி. இது கிண்டலா இல்லையா? சில விஷயங்களை நீங்கள்
தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் ஆழமான தேவ ரகசியம் என்று நினைக்கிறது சும்மா ஒரு மேலோட்டமான விஷயமா இருக்கும். சில நேரம் சும்மா மேலோட்டமா இருக்கிறது மாதிரி இருக்கிற விஷயம் ஆழமான அர்த்தமுடையதா இருக்கும். இங்க என்ன தெரியுமா, இயேசு எப்படி இந்த 23ஆம் அதிகாரத்திலே பிரசங்கம் பண்ணினார்? கொஞ்சம் கொஞ்சம் பேசினாரா? அந்த இயேசு படம் பார்ப்பீங்களே நீங்க, இயேசு படத்துல இயேசு எப்படி பேசுவார்? விரியன் பாம்பு குட்டிகளே, மூடர்களே, குருடனுக்கு வழிகாட்ட முடியுமோ? இப்படிதான் இயேசு பேசுறார். நிஜ வாழ்க்கையில இயேசு அப்படியா பேசியிருப்பார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வேத பாரகரே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ, அப்படியா சொல்லியிருப்பார் இயேசு? இயேசு எப்படி பேசுகிறார்? 23ஆம் அதிகாரத்திலே வெட்டி மாதிரி பேசுகிறார். வேத பாரகரே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ, விரியன் பாம்பு குட்டிகளே. எத்தனை தடவை வேத பாரகர்களே, பரிசேயர்களே என்று திட்டுகிறார். குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? பாம்புகளே. இப்படி 12 சீஷர்களும் நடுங்கி போயிருக்கிறார்கள். இப்ப பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. இப்ப இயேசு கிட்ட போயிட்டு ஏதாவது பேசவும் பயம், பேசாட்டியும் பிரச்சனை, பேசவும் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, நல்லா இருக்கு இல்லையா அந்த கட்டடம்? அந்த மாதிரி விளங்குதா? இப்போ அவரு சும்மா சிங்கல் இங்கே மழை பெனலாகியல ததவேல மழை பெனலா. அப்ப அவர் அப்படி எல்லாம் இவரு கத்துறத பார்த்துட்டு இப்ப 12 பேரும் அவரோட போறாங்க. இப்ப யாராவது பேசணும், இவர் பேசுவாருன்னு பார்த்தா அவர் பேசுறாரு இல்லை, இன்னும் அந்த போய்கிட்டு இருக்கு. சில பேருக்கு தெரியுமா, அந்த ஜெபிச்சு அபிஷேகம் வந்ததுக்கு பிறகும் அந்த ஆஃப்டர் க்ளோ இருக்குமே, சர்வீஸ் முடிச்ச பிறகு நீங்க அவங்கள போயிட்டு பார்த்தா இருப்பாங்க. ஏன் இங்க முன்னுக்கு வந்து இருந்துட்டு உடனே அமராது அயன் மாதிரி. அயனை ஆஃப் பண்ண உடனே தொட முடியாது, இன்னும் ஹீட் இருக்கு. அது மாதிரி சில பேர் சாட்சி சொல்லிட்டு உட்காருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க, நாமளா தான் உட்காந்துருவாங்க. சாட்சி சொல்ல எழும்புவாங்க. எழும்பிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தர் எனக்கு எப்படி தெரிந்தா கத்தாம அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு அந்த அந்த மாதிரி ஒரு இஃபெக்ட் இயேசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு ஓய்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் அநேகமா இப்படி விளங்குதா? அன்னைய பாசல தட்ட டக் டிக் டுக்னு ஏதாவது சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசித்தேன். வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி. ஓகே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அந்த அந்த இஃபெக்ட் இங்க இயேசுக்கு வருது. இயேசு இந்த வேத மாரகனையும் பரிசேயனையும் எருசலேம்ல இருக்கிறவனையும் திட்டிட்டு 12 பேரை கூப்பிட்டு நல்லா சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லுவாராம். அவர் ரியலா தானே சொன்னார், நடிக்கலையே. 23ஆம் அதிகாரத்திலே அவர் உண்மையாகவே திட்டினார். திட்டி விட்டு தேவாலயத்தில் மேலும் கீழே நடக்கிறார். பின்னாலே இவனுங்களும் போறானுங்க. அப்பதான் இவர் திருப்பி பார்த்திருப்பார். இவங்களை பார்க்கும்போது நல்ல கல்லு தானே, நல்ல செவர் தான், சூப்பர் தானே ரபி. இப்போ விளங்குதா உங்களுக்கு? தேவாலயத்தில் இப்போ வாசிங்க 1வது வசனத்தை திருப்பி. பாவம் என்ன அந்த சீஷர்கள். வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அது இயேசு கேட்கிறார் அடுத்த வசனத்துல. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல். இவைகளெல்லாம் இதெல்லாம் பார்க்கறீங்க தானே? சொல்லுங்க, அதே வேகத்துல சொல்றார். இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படி சொல்லியிருப்பார்? இத எல்லாம் பாக்குறீங்க தானேடா, நாங்க தான் உங்களுக்கே காட்டுறோம், நாங்க பார்க்காம காட்டுறோமா? ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லு இல்லாதபடி
எல்லாம் உடஞ்சிருண்டி. எப்படின்னு எவனாவது கேட்டானா? ஏன்னு கேட்டானா? எப்பன்னு கேட்டானா? இது எங்க நடக்குது? எருசலேம் தேவாலயத்தில். இஸ்ரவேலுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க. எருசலேம் தேவாலயம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேயா? தெரியும் தானே? போயிருக்கீங்க தானே? சரி. எருசலேம் தேவாலயத்தில் இது நடக்கிறது. இயேசு அப்படி சொல்லும் போது பேசாம இருந்துட்டானுங்க 12 பேரும். அப்புறம் இயேசு அங்கிட்டு நடக்கிறார், இங்கிட்டு நடக்கிறார். இயேசு அங்கிட்டு போகும்போது இவங்களும் பின்னாலே போறாங்க, இங்கிட்டு வரும்போது இவங்களும் பின்னாலே வராங்க. கேள்வி இருக்குது. பர்த்தலமேயு கேட்கிறார் யோவான் கிட்ட, மச்சான் கல் மேல கல் இருக்காதுன்னு சொன்னது ஷுவரா அப்படி சொன்னாரா? எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. ஆமா ஆமா சும்மாரு. என்னது விலங்கலே? எனக்கு மட்டும் விலங்குதான் என்ன? கல் மேல கல் இல்லாம போன ஒட்டைய போகுதோ? யூதாஸ் வந்து என்ன பேசுறீங்க? இல்ல கல்லு மேல கல். நான் யோசிக்கிறேன், என்ன கேட்டா அப்பா இப்ப கேட்க வேணாம் பாரு அப்படின்னு. பேதுரு, நீ தானே எப்பயும் கேட்கிறவன், கேளேன் பட்டிது என்ன எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்? என்னைய மாட்டி கூட பாக்குறீங்க, பெருசு ரொம்ப குறப்பா இருக்குது, நான் கேட்க மாட்டேன் சும்மா அப்படின்னுட்டு. அப்போ பிலிப்பு சொல்றான், படிக்கிட்டு போடா போடா. அப்புறம் பக்கத்தில் நாங்கள் இல்லைன்னா கத்தி என்ன போயிட்டு படியில் இறங்குறான். விரு அந்த அந்த காய்பாடை வீட்டு பக்கத்தால் ஒரு படி போகுது, போயிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? அந்த அதால் அப்படி இறங்கிட்டு எருசலேமுக்கு வெளியால் வந்துட்டார். இவங்க பின்னாலே போகிறாங்க, எங்கே போகிறாருன்னு தெரியாது. அப்படி போயிட்டு அப்படி அந்த எரேமியாவை புதைச்ச இடம் இருக்குது, அதை அதெல்லாம் தாண்டி அப்படி போயிட்டு அங்கிட்டால ஏறுறாரு. கெத்சமேனுக்கு எது போகிறாரோ தெரியல. விஷம் வாடா. ஒல்லிய மலைக்கு போயிட்டார். எருசலேமிலே நடக்கிறது சம்பவம். இயேசு இந்த கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இதெல்லாம் உடையும் என்று எருசலேமிலே தேவாலயத்துக்குள்ளே வைத்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் நடந்து ஒலிவமலைக்கு போகும் வரை இவன் ஒருவனுமே பேசவில்லை. பேசாமல் போகிறார்கள். அவர் வெறு என ஒலிவமலைக்கு போய் அங்கே ஒரு இடத்துல அவர் உட்கார்றார். இப்ப பார்க்குறாங்க கொஞ்சம் கூல் ஆகிட்டார் மாதிரி தெரியுது. அப்ப இப்ப அந்திரேயா கூப்பிட்டுருப்பான். அந்திரேயா யாரோட சகோதரன்? பேதுரோட சகோதரன். அண்ணா என்ன கேளுங்க இப்ப அப்படின்னு. ஏன் நீ கேட்கறது? இல்லை இப்ப கொஞ்சம் கூலா இருக்காரு, நீயே கேளு. அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில். விளங்குதா? ஹலோ விளங்குதா? அதற்கு முதல் சம்பவம் எங்கே நடந்தது? எருசலேமிலே. இப்போ ஒலிவ மலைக்கு போய்விட்டார். ஒலிவ மலையில அவர் உட்கார்ந்த பொழுது சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து ஏன்னா மத்தவனோட வந்தா ஏசுனா மத்தவன் முன்னால மானம் போயிரும்ல, அதனால தனியா வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். வந்து கேக்குறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர், இந்த சொன்னீங்களே அங்க வச்சு இந்த என்ன சொன்னேன், நிறைய சொன்னேன் இல்ல, இந்த கல்லுக்கு மேல கல்லு இல்ல, நீங்க வருவீங்க எல்லாம் முடியும், எப்போ நடக்கும் அப்படின்னு. உடனே இயேசு இவர்களுக்கு பேசுகிறார். யாருக்கு பேசுகிறார்? 23வது அதிகாரம் அவர் யூதர்களுக்கு பேசுகிறார். ஆனால் 24வது அதிகாரம் சீஷர்களுக்கு பேசுகிறார். சீஷர்களுக்கு அவர் பேசும்போது முதலாவது என்ன சொல்லுகிறார்? வாசிங்க 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது சபை தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்தவன் எச்சரிக்கையாய் இல்லாவிட்டால் வஞ்சிக்கிற ஆவிகள் அன்று சீஷர்கள் தொடங்கி இன்று வரை சபைகளை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. வஞ்சனை என்பது பயமுறுத்தல் அல்ல. பிசாசு 2 விதமாக கிரியை செய்வான். ஒன்று பேதுரு சொல்லுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு திரிகிறான். அப்போ கர்ச்சிக்கிற சிங்கம் என்பது பிரசித்தமான எதிர்ப்பு, பிரசித்தமான உபத்திரவம், பாடுகள்,
பிரச்சனைகள். ஆனால் 2 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, சாத்தான் ஒளியின் தூதனை போல வேஷம் போட்டுக்கொண்டு வந்து ஏமாற்றுவான். கர்ச்சிக்கிற சிங்கம் வஞ்சிக்காது. சரியா? இப்ப பாருங்க, அனிமல் பிளானட் பாம்பிங்களா? இப்ப நான் ஒவ்வொரு டிவி ப்ரோக்ராமா உங்களுக்கு பேசிக்கிட்டு வரேன். ரெஸ்லிங்கை பத்தி நேற்று பேசினேன் இல்லையா? இன்னைக்கு அனிமல் பிளானட். அனிமல் பிளானட்ல சிங்கங்கள் மிருகங்களை வேட்டையாடுவதை பார்த்திருக்கிறீர்களா? ஓடி முடிந்த அளவு கிட்ட போய், அதற்கு பிறகு ஓடி போய் துரத்தி போய் அந்த மிருகங்களை பிடிக்கும். அப்போ ஓடுகிற மிருகத்துக்கு தெரியும் சிங்கங்கள் தன்னை துரத்துகின்றன என்று. சிங்கம் ஆடு போல பாசாங்கு செய்து கொண்டு அல்லது வரிக்குதிரையை போல வரி வரைந்து கொண்டு போகாது. சிங்கம் பிரசித்தமாய் விரட்டி அந்த மிருகங்களை வேட்டையாடும். அதே அனிமல் பிளானட்டிலே பார்ப்பீர்கள் கேமோஃப்ளாஜ், சில மிருகங்கள் எப்படி வேட்டையாடும் என்று. சில மீன்கள் இருக்கும், அந்த மீன் என்றே தெரியாது, தரையோடு தரையாக மண் மாதிரி இருக்கும். விஷயம் தெரியாத பக்கத்திலே போகின்ற மற்ற மீனை பக் என்று பாய்ந்து பிடிக்கும். சில பாம்புகளை பார்த்தால் அந்த பாம்புகள் பச்சையாக மர இலைகளோடு இருக்கும். சரியா? இருந்து இரையை பிடிக்கும். சில வகை பாம்புகள் மணலுக்குள்ளே அப்படியே மணலோடு மணலை போல இருந்து அந்த நிறத்தோடு ஒத்து போகிற நிறத்தை காண்பித்து ஏமாற்றி பிடிக்கும். ஆகவே வேட்டையிலே 2 வகை உண்டு. சிங்கத்தை போல பிரசித்தமாய் வேட்டையாடுவது, இந்த மாதிரியாக மறைந்திருந்து வேட்டையாடுவது. அந்த மறைந்திருந்து வேட்டையாடுவதற்கு பேர் வஞ்சனை. சரிதானே? அப்போ இங்கே இயேசு சொல்லுகிறார், உங்களை ஒருவனும் வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையா இருங்கள் என்று. அவர் பிசாசினுடைய நேரடி தாக்குதல்களை பற்றி பேசவில்லை. ஒளியின் தூதனை போல வேஷம் போட்டுக்கொண்டு சபைகளுக்குள்ளே நுழைந்து இன்றைக்கு பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். வஞ்சிக்கிற ஆவி எப்படி வஞ்சிக்கும்? நல்லது போல தன்னை காண்பிக்கும். அந்த வஞ்சிக்கப்படுகிறவர்கள் இது நல்லது போல இருக்கிறபடினால் தானே ஏமாறுகிறார்கள். ஏமாறுகிறவர்கள் ஏன் ஏமாறுகிறார்கள்? அவ்வளவு தூரம் இது நல்லது போல தெரிகிறபடினால் தானே. அப்ப அவர்கள் சொல்றாங்க, ஐயோ பாஸ்டர், அது அப்படி தீர்க்கதரிசனமா இருக்கிறதே, அது இப்படி பரிசுத்தமா இருக்கிறதே, அது சரிதானே பாஸ்டர் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அப்படித்தான் பிசாசு காட்ட வேண்டும். இவ்வளவு நேரம் இஸ்ரவேலர்களுக்கு பேசின இயேசு சீஷர்களுக்கு தன்னுடைய வருகையை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது சொல்லும் முதலாவது வார்த்தை, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையா இருங்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு கிடைக்கிறதை பற்றி இயேசு அப்படி சொல்லவில்லை. நான் தருகிற ரட்சிப்பை குறித்து ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையா இருங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. ஞானஸ்நானத்தை குறித்து அவர் அப்படி சொல்லவில்லை. ஞானஸ்நானத்தை குறித்து உங்களை எச்சரிக்கிறேன், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, பிழையான ஞானஸ்நானம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. சபைகளை குறித்து அவர் சொல்லவில்லை, ஒருவனும் உங்களை வஞ்சித்து பிழையான சபைக்குள்ளே வைத்திருக்காதபடி ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லவில்லை. தசமபாகத்தை குறித்து சொல்லவில்லை, ஊழியத்தை குறித்து சொல்லவில்லை, உபத்திரவத்தை குறித்து சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய வருகையை பற்றி பேசும்பொழுது சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையா இருங்கள். ஏன் தெரியுமா? இயேசுவின் வருகையை பற்றி தான் கிறிஸ்தவர்களை இலகுவாய் வஞ்சிக்க முடியும். அதனால்தான் இயேசுவின் வருகையை பற்றி படிப்பதற்கும் படித்து கொடுப்பதற்கும் கவனமாய் இருக்க வேண்டும். சரியானதை கற்றுக் கொடுக்க தெரியாவிட்டால் கற்றுக் கொடுக்கவே கூடாது. சரியா? இயேசு இதைத்தான் சொல்லுகிறார். இனி 24வது அதிகாரத்தை உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன். இயேசு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வாசிங்க அடுத்த வசனம், 5வது வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதாவது இயேசு தன்னுடைய வருகை வருவதற்கு முன்பதாக தன்னை கிறிஸ்து என்று சொல்லுவார்கள் என்று சொல்லாமல் அநேகர் சொல்வார்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவின் காலத்திலேயே ஒரு 2-3 பேர் தங்களை கிறிஸ்துக்கள் என்று அறிக்கை செய்தார்கள்.
சரியா? அது நடந்தது சரித்திரத்திலே பார்த்தால். அதற்கு பிறகு ஒரு 200-250 ஆண்டுகள் அவ்வளவாக பெரிதாக யாரும் தங்களை கிறிஸ்து என்று சொல்லவில்லை. காரணம், ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தது. அப்ப தன்னை கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தபடியினால் எவனும் முன் வரவில்லை அதை சொல்லுவதற்கு. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 312ஆம் ஆண்டிலே கான்ஸ்டன்டைன் என்கின்ற ரோம பேரரசன் கிறிஸ்தவனாய் மாறினான். எத்தனை பேருக்கு அது தெரியும்? சரி, ஏன் அவன் கிறிஸ்தவனாய் மாறினான்? யாரும் அவனுக்கு போய் நற்செய்தி சொல்லவில்லை, யாரும் அவனுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லவில்லை. அவன் மெக்சென்டியஸ் என்கின்ற இன்னொரு அந்த தேசத்தை கைப்பற்ற கான்ஸ்டன்டைனுடைய அப்பா இறந்த பிறகு அந்த தேசத்தை பிடிப்பதற்கு மெக்சென்டியஸ் என்பவனும் முயற்சி செய்த பொழுது கான்ஸ்டன்டைனும் மெக்சென்டியஸும் யுத்தம் செய்ய போனார்கள். மில்வியன் பாலம் என்கின்ற அந்த பாலத்துக்கு பக்கத்திலே. அங்கு போய் அடுத்த நாள் யுத்தம் செய்வதற்கு அவர்கள் இரவிலே ஓய்ந்திருக்கும் பொழுது இவன் சொப்பனம் கண்டானாம். ஒரு வெள்ளை உருவம் ஒன்று வந்து சிலுவை அடையாளத்தை கொடுத்து சொன்னதாம், இந்த அடையாளத்தை கொண்டு நீ வெற்றி பெறு என்று. காலையிலே எழுந்த கான்ஸ்டன்டைன் அந்த அடையாளத்தை அந்த வீரர்களுடைய எல்லா கவசங்களிலும், அவர்களுடைய தலை ஹெல்மெட், அவர்களுடைய மார்க்கவசம், கேடயம், பட்டயம் இவற்றிலெல்லாம் பொறிக்க வைத்து மில்வியன் பாலத்தை தாண்டி போய் மெக்சென்டியஸோடு யுத்தம் செய்து ஜெயித்தான். பெரிய வெற்றியோடு வீடு திரும்பியவன் தன்னுடைய அம்மா ஹெலேனாவிடம் சொல்லுகிறான், இப்படி ஒரு கனவு கண்டேன், அதனால் தான் எங்களுக்கு வெற்றி என்று. ஹெலேனா ஒரு ரகசிய கிறிஸ்தவ பெண், ரகசியமாக இயேசுவை வணங்கி கொண்டிருந்தவர். அவர் இதுதான் சாட் என்று தன் மகனுக்கு, இது வேறு யாரும் அல்லடா, இந்த கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு குழுவை போட்டு உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறோமே அவர்களுடைய தெய்வம் என்று சொன்னபடியினால் இவன் கிறிஸ்தவனாய் மாறினான். அப்போ அவனுக்கு உண்மையான சுவிசேஷம் தெரியாது. அப்போ அவன் அந்த வருஷமே 312வது வருஷமே கிறிஸ்தவர்களை ஆதரிக்க தொடங்கி அடுத்த 313வது வருஷத்திலே ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன் என்ற ஒரு சட்டத்தை போட்டு கிறிஸ்தவர்களை அவன் ஆதரிக்க தொடங்கி கிறிஸ்தவம் சர்வதேச மதமாக பிரகடனம் செய்யப்பட்டது. சரியா? கேத்தலிக்னு சொல்றோமே, கத்தாலிக்கே என்றால் லத்தீன் மொழியிலே சர்வதேச என்ற அர்த்தம். சரியா? உங்களோட ஷார்ல் டி கால் ஏர்போர்ட் இருக்குதே, அது ஒரு கத்தாலிக்கே விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம். சரியா? ஆகவே கத்தலிக் என்பது மதத்தின் பெயர் அல்ல, சர்வதேசம் என்ற அந்த சொல்லை குறிக்கும். இந்த கான்ஸ்டன்டைனுக்கு சுவிசேஷம் ஒழுங்காக தெரியாதபடியினால் கிறிஸ்தவர்களில் சிலர் போய் நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து என்று அவனுக்கே சொல்லி பரிசு வாங்கி கொண்டு போக ஆரம்பித்தார்கள். இந்த அரசர்கள் சிலர் ஆட்சி செய்யும் காலத்திலே புலவர்கள் வந்து கவிதை பாடி பரிசு வாங்கி கொண்டு போவார்களே, அதுபோல கான்ஸ்டன்டைன் காலத்திலே அவன் வந்து நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா என்று சொல்லி பரிசு வாங்கி கொண்டு போனான். அப்போ தொடங்கி இன்று வரை எத்தனையோ பேர் தங்களை கிறிஸ்துக்கள் என்று பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் 20வது நூற்றாண்டுக்கு பிறகு தான் அதிகமானவர்கள் எல்லாம் தங்களை கிறிஸ்துக்கள் என்று அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் சந்தோஷம். ஏனண்டா இதெல்லாம் டெலிடிராமால சொல்ல மாட்டான். நேற்று நான் இதுதான் சொன்னேன். ஈரான்ல எண்ணெயை நிப்பாட்டிட்டான், யூரோப்புக்கு பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்குங்கிறத டெலிடிராமாவில் சொல்ல மாட்டான். விளங்குதா? அதுபோல எத்தனை பேர் தங்களை கிறிஸ்துக்கள் என்று அறிக்கை செய்தார்கள் என்று உங்களுக்கு டெலிடிராமாவிலே தெரியாது. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் எதிர்பாராத இடங்களிலே இருந்தெல்லாம் கிறிஸ்துக்கள் முளைத்தார்கள். கொரியாவிலே ஒரு கிறிஸ்து முளைத்தான் தெரியுமா? ஒரு கொரியன் சொன்னான் நான் தான் கிறிஸ்து என்று. அப்புறம் ஜப்பானிலே ஒரு கிறிஸ்து முளைத்தான், வெனிசுவேலாவிலே ஒரு கிறிஸ்து முளைத்தான், அமெரிக்காவிலே ஏகப்பட்ட கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு இதை சொன்னா நீங்க சிரிப்பீங்க. தற்போது இப்போ இந்த 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம், இன்னைக்கு என்ன 21, இந்த நேரத்திலே இந்த உலகத்திலே
சுமார் 320 பேர் தங்களை கிறிஸ்துக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு? சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருஷம் கலிபோர்னியாவில் என்ன நடந்தது? ஒருவர் சொன்னார் அவருக்கு பிரத்யேகமான தரிசனம் கிடைத்ததாம். இயேசு வருகிறார். எப்போ வர்றார்? மே மாதம் 21ஆம் தேதி வர்றார். நான் ஏப்ரல் மாதம் கலிபோர்னியாவில் இருந்தேன். ரோட்டில் எங்கே போனாலும் பெரிய பெரிய அந்த டைம் கிளாக்ஸ் போட்டு கவுண்ட் டவுன் போட்டுக்கிட்டு இருக்கான். 20 more days, 19 more days அப்படின்ட்டு. அப்போ என்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கிறேன் வெள்ளைக்காரங்க கிட்ட. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றின்ட்டு. நான் சொன்னேன் அவங்கள சந்திக்க விருப்பம் எனக்கு. ஏன்னு சொன்னால் மே 21ஆம் தேதி எல்லாம் போகிறாங்க. அவங்கள்ட்ட அந்த சர்ச்சுக்கு அந்த காருகள்லாம் என்கிட்ட கொடுத்துட்டானுங்கன்னா நான் அவனுங்க போன பிறகு அதை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாமே ஒரு ஊழியத்தை அப்படின்னு சொன்னேன். மே 21ஆம் தேதி வந்தது, இயேசு வரவில்லை. இப்போ அடுத்த மே மாதமும் வந்துக்கிட்டு இருக்குது. சரியா? மே மாதம் 21ஆம் தேதி இயேசு ஷுவராக வரமாட்டார்னு எனக்கு தெரிஞ்சிருந்தது. எப்படி தெரியுமா? பாஸ்டர் என்னை ஆண்டு விழாவுக்கு கூப்பிட்டுருந்தார்ல. ஆண்டு விழா ஜூலை மாதம் தானே. அப்போ ஆண்டு விழாவுக்கு அவ்வளோ அவர் செலவு பண்ணி அவ்வளோ ஆயத்தம் பண்ணி அந்த ஆண்டு விழா வைக்காமல் இயேசு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாரா அப்படின்னு நினச்சேன் நான். இன்றைக்கு தங்களை கிறிஸ்துவென்று அறிக்கை செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சொல்லை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் வந்து, அதுதான் பாயிண்ட். கிறிஸ்துக்கள் என்று தங்களை அறிக்கை செய்து கொண்டவர்கள், பிரகடனப்படுத்திக் கொண்டவர்கள் காலாகாலமாக இருந்தார்கள். ஆனால் இப்போதான் அநேகர் முளைத்திருக்கிறார்கள். 320 பேர் என்றால் அநேகர் தானே. ஒரு கிறிஸ்து 2 கிறிஸ்துவா இருந்தால் பரவாயில்ல. ஜப்பானில் ஒரு கிறிஸ்து, சிலானில் ஒரு கிறிஸ்துவா இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கு சுமார் 300க்கும் அதிகமானோர் தங்களை கிறிஸ்து என்று பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அநேகர். அப்போ இயேசு அன்று அவர் சொல்லுகிறாரே அநேகர் வந்து சொல்வார்கள் என்று, அந்த காலம் இப்போ வந்து விட்டதல்லவா. ஆகவே இயேசு வரப்போகிற காலம் சமீபித்திருக்கிறது என்று இந்த முதலாவது வாக்கியத்திலேயே நமக்கு தெரிகிறது. இனி பாருங்கள், வாசிச்சுக்கொண்டே போவோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தம் என்பது ஆரம்ப காலத்தில் இருந்தே இருக்கிறது. சரியா? அதாவது 25% ஜனத்தொகை, உலக ஜனத்தொகையின் 25%, இன்னும் ஒரு 25% போராடி மேற்கொண்டது முதல் யுத்தம். எங்க நடந்துச்சு? காயின் ஆபேல். உலகத்தில் இருந்ததே 4 பேர் தானே, ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். அதுல காயின் ஆபேலை கொன்னான்னு சொன்னா உலக ஜனத்தொகையின் 25%, அதாவது ஒரு ஆள் இன்னொரு 25% இன்னொரு ஆளை கொன்னுச்சுல்ல. அப்ப பாருங்க, அப்ப உலகத்திலேயே இருந்தது 4 பேர்னா அதுல 2 பேர் சண்டை பிடிக்கிறானுங்கன்னா பாதி உலகமே உலக யுத்தம். சரியா? முதல் உலக யுத்தம் எங்கே நடந்தது? ஆதியாகமத்திலே. வணங்குதா? உலகத்தின் கால்வாசி ஜனத்தொகையோடு போரிட்டு கால்வாசி ஜனத்தொகையை அழித்தது. அன்றைக்கு தொடங்கின யுத்தம் இன்றைக்கு வரை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்றும் எத்தனையோ யுத்தங்கள், புது புது யுத்தங்கள் எல்லாம் தொடங்க காத்து கொண்டிருக்கின்றன. அதாவது சூடான்ல தனி நாடு கேட்டான். சரின்னு பிரிச்சு கொடுத்தானுங்க. பிரிச்சு கொடுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு கிடந்தான். இப்ப தெற்கு சூடானுங்கிற பேர்ல ஒன்ன கொடுத்துட்டானுங்க. கொடுத்த பிறகு இப்ப அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். ஏன்? இவன்ட எண்ணெய் அவன் வேணுங்கிறான், அவன்ட எண்ணெய் முந்தி நாடு வேணும்னு அடிச்சுக்கிட்டான். நாடு கொடுத்த பிறகு என்ன வேணும்னு அடிச்சுக்கிறான். சரியா? யுத்தம் தொடங்க போகிறது. சூடானிலே யுத்தம் தொடங்க போகிறது. தெற்கு சூடானுக்கும் இடையிலே. சரியா? சிரியாவிலே சிவில் யுத்தம் தொடங்க போகிறது. சரியா? 11 மாத காலமாக பொறுத்து விட்டார்களாம். பொறுத்தது போதும், பொங்கி எழடா என்று அவர்கள் எழப்போகிறார்கள். சரியா?
இப்படி புது புது யுத்தங்கள் காத்திருக்கின்றன, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தங்களும் இருக்கின்றன. ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யுத்தம் வரும் என்று சொல்லவில்லை. ஏனால் யுத்தம் ஆரம்ப காலத்தில் இருந்தே இருக்கிறதே. அப்போ யுத்தம் நடக்கிறது, இதுதான் கடைசி காலம். அவர் என்ன சொல்லுகிறார்? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களின் செய்திகள், இதுதான் பாயிண்ட். அந்த காலத்திலே காயின் ஆபேல் உலக ஜனத்தொகையின் கால்வாசி இன்னும் ஒரு கால்வாசியோடு சண்டை பிடிக்கிறது என்று உலக ஜனத்தொகையின் எஞ்சிய அரைவாசிக்கு தெரியாது. நமக்கும் தெரியாது, ஏவாளுக்கும் தெரியாது. ஏவாளுக்கு தெரிஞ்சிருந்தா மற்ற மகன் அடிக்கிறீன்னு ஓடி வந்து நிப்பாட்டி இருக்கும் தானே. பாதி ஜனத்தொகைக்கு தெரியாது மீதி ஜனத்தொகை அடித்துக் கொண்டிருக்கிறது என்று. சரிதானே? அதுபோல அந்த காலத்திலே காலம் போக போக நாடுகள் உருவாகி, அந்த நாடுகளிலே, நாடுகள் என்பதே ஒரு சின்ன பட்டணம் போல தான் இருக்கும், அந்த நாடுகளை சுற்றிலும் மதில் கட்டி, அந்த மதில்களின் மேலே அரண்கள் உண்டு பண்ணி, அந்த அரண்களிலே ஒவ்வொருவனை நிறுத்தி வைத்திருப்பார்கள், எவனாவது எதிரி நாடு வருகிறதா என்று. ஏதாவது சந்தேகத்துக்கிடமான முறையிலே நிறைய குதிரைகள், நிறைய ஜனங்கள், ஒரு ராணுவம் வருகிறது போல தெரிந்தால் இவன் ஊதி எச்சரிக்க வேண்டும், நம்மை அடிக்க வருகிறார்கள் என்று. சரியா? ஏதாவது ஒரு நாடு இன்னும் ஒரு நாடோடு சண்டை பிடிக்கிறது இவனுக்கு தெரியாது. பின் கதவு வழியாக வந்து இவர்களை அடிக்கும் வரை இவர்களுக்கு தெரியாது யுத்தம் ஒன்று நடக்கிறது என்று. இயேசுவின் காலத்திலும் அப்படித்தான். சரியா? ஆனால் இன்றைக்கு உலகத்திலே எங்கே எப்படி யுத்தம் நடக்கிறது என்று மேலே இருந்து சேட்டலைட் மூலமாக லைவாக பார்க்கலாம். முத எப்ப அதை நமக்கு காட்டினாங்க தெரியுமா? 1991 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி சதாம் ஹுசைன் குவைட்டுக்குள் நுழைந்தார். சரியா? ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் என்கின்ற ஒரு யுத்தத்தை அதிபர் ஜார்ஜ் புஷ் சீனியர், அப்பா மகன் அல்ல, தொடங்கினார். அந்த நேரத்திலே முதல் தடவையாக ஸ்கட் மிசைல்ஸ் அடிப்பதையும், மேலே இருந்து பெட்ரியாக் மிசைல்ஸ் வந்து அவற்றை எதிர்த்து அடிப்பதையும், அந்த நேரத்தில் இருந்த F-14 ஃபால்கன் ஃபைட்டர்ஸ் அந்த ஜெட்களில் கேமராக்களை பூட்டி லைவாக நமக்கு யுத்தம் காட்டினார்கள். சரியா? அப்பதான் முத நாம லைவ்ல யுத்தம் பார்க்க ஆரம்பிச்சோம். சரி, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எவன் எவனோடு சண்டை பிடிக்கிறான் என்று தெரியாத காலம் போய் இப்போ எவன் எவனை எப்போ அடிக்க போகிறான் என்று தெரிகிற காலம் வந்திருக்கிறது. கடந்த வருஷ முடிவிலே ஒசாமா பின் லாடனை அவர்கள் அமெரிக்க நேவி சீல்ஸ் 2 ஹெலிகாப்டர்களில் போய் தாக்கினார்கள். அப்படி தாக்கும் பொழுது வாஷிங்டன் டிசியில் இருந்து நேரடியாக அந்த தாக்குதலை அதிபர் பாராக் ஒபாமாவும் அவருடைய செக்யூரிட்டி கவுன்சில் இருந்த அங்கத்தவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இது எந்த காலம்? யுத்தம் நடக்கும் போது அது எப்படி நடக்கிறது என்று நேரடியாக பார்க்கின்ற காலம். இந்த காலத்தை குறித்து தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் எப்போ கேள்விப்படுவீர்கள்? அவன் அங்கே அடிக்க அவன் ஏவின ஏவுகணை விழ முன் உங்களுக்கு இன்டர்நெட்டிலே பார்க்கலாம், ஏவுகணை ஒன்று புறப்பட்டு விட்டது என்று. அந்த ஒரு காலத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். இதுதான் அந்த காலம். சரியா? யுத்தம் நடப்பதை பற்றி பேசவில்லை, அந்த நடக்கின்ற யுத்தங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு வருவதற்கு முன்னே சில விஷயங்கள் நடக்க வேண்டும். இப்ப வாசிக்க போறோம். இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்க போறோம். வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். சரி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்று சொல்லும் பொழுது இது யார்? கவனிங்கள். இன்றைக்கு அநேகர் இலகுவாக சொல்லுவார்கள்,
ஒரு ஜனக்கூட்டத்துக்கு எதிராக இன்னொரு ஜனக்கூட்டம் என்று. அது காலாகாலமாக இருக்கிறது தான். உலக சரித்திரத்தை நீங்கள் பார்த்தால் எந்த இரண்டு ஜனக்கூட்டமும் ஒழுங்காக ஒன்றாக வாழ்ந்தது இல்லை. சரியா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற நாம் எல்லாம் தமிழர்கள் என்றபடினால் திராவிடர்களை பற்றி பேசுகிறேன். திராவிடர்கள் எங்கே இருந்தார்கள்? மேலே இருந்தார்கள். எங்கே? மொஹஞ்சதாரோ ஹரப்பாவிலே இருந்தார்கள். அங்கே சுமேரிய நாகரிகத்திலிருந்து பிரிந்து ரைன் நதி நாகரிகமாக ஜெர்மனியிலே வாழ்ந்த சில ஆரியர்கள் வந்தார்கள். அவர்களுடைய ஆதிக்கம் மேலோங்க ஆரிய திராவிட பிரச்சனை உண்டாகியது. திராவிடர்கள் பிரிந்து தெற்குக்கு வந்தார்கள். திராவிடர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிற நாம் எல்லாரும். கடைசியிலே திராவிடர்கள் ஒழுங்காக இருக்கிறார்களா? இன்றைக்கு 4 பிரிந்து சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த திராவிடர் 4 பேரும்? தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ். சரிதானே? அங்க பார்த்தா கன்னடத்திலிருந்து கர்நாடகாவிலிருந்து வர்ற தண்ணிய காவேரி நீர்னு சொல்லிட்டு அவன் ஜனம், ஒரே ஜனம், திராவிடனுக்கு விரோதமாக சண்டை பிடிக்கிறான். புரியுதா? திராவிடனும் ஆரியனும் சண்டை பிடித்த காலம் போய் விளங்குதா? ஒரு ஜனம் இன்னொரு ஜனத்துக்கு விரோதமாக எழும்பின காலம் போய் ஒரே ஜனத்துக்கு இடையிலே சண்டை. திராவிடனோடு சண்டை. தமிழ்நாட்டு மணலை கேரளாவுக்கு கொண்டு போகிறான் என்று சண்டை. சரியா? தமிழ்நாட்டு அரிசியை கேரளாவுக்கு கொண்டு போகிறான் என்று திராவிடனோடு சண்டை. சரியா? தெலுங்கு தமிழோடு சண்டை, கன்னடம் தமிழோடு சண்டை. அங்கே உடுமலை காட்டு பிரதேசத்திலே கன்னடம் கேரளாவோடு சண்டை. சரியா? நான் சொல்றதெல்லாம் சரியா நடக்குதா இல்லையா? ஜனத்துக்கு விரோதமாய் அதே ஜனம் எழும்பி இருக்கிறது. சரியா? இலங்கையை எடுத்து பார்த்தால் தமிழர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருந்து அடி வாங்கிய ஒரு காலம் உண்டு. ஒரு பாகுபாடு இல்லாம தமிழங்க எல்லாம் அடி வாங்கணும். நாங்கெல்லாம் ஏன் அடி வாங்கணும் 77 எங்களுக்கே தெரியாது. 77 யாழ்ப்பாணம்னு ஒரு சாமான் இருக்குதான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா அடிச்சான். யாழ்ப்பாணத்துக்கு போனா அடிச்சான். அடி வாங்கிட்டு எங்க ஓடுறதுன்னு தெரியாம இருந்தோம். அப்புறம் தான் நமக்கு யாழ்ப்பாணம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. விளங்குதா? ஓ, இப்படி ஒரு இடம் இருக்கோ, நிறைய தமிழங்க இருக்கிற ஏரியா இருக்கோன்னு நமக்கே புவியியல் இலங்கையில தெரிய ஆரம்பிச்சது அப்போதான். உண்மையா சொல்றேன் நான். சரியா? எங்க அப்பா ராகம ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தார். அப்ப ராகமைக்கு போயிருக்கிறோம் நாங்க. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி வந்து எங்களெல்லாம் அடிக்கிறான். நாங்க போயிட்டு பாத்ரூமுக்கெல்லாம் ஒளிஞ்சு எல்லாம் ஏன் அடிக்கிறான்னு தெரியல. ஆனா ஒண்ணு புரியுது, தேமலுன்னு அடிக்கிறான். அப்ப நம்ம தமிழ்ங்கிறனால இவங்களுக்கு பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு அடிக்கிறான். எல்லாம் அடி வாங்கி அப்புறம் பாதுகாக்கிறதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொல்லி எங்களை கொண்டு போய் போலீஸ்ல போட்ட பிறகு அங்க போலீஸ்காரங்கிட்ட கேட்கணும், ஏன் எங்களை அடிக்கிறாங்க? யாப்பனே பிரச்சனை, யாழ்ப்பாணத்துல பிரச்சனை தான். அது என்ன பண்ண யாப்பனே முன்னாதே அப்பதான யாப்பனே தான், யாழ்ப்பாணம் தெரியாதானுங்க? தெரியாதே அப்படின்னா. அது ஒரு இடம் சிலோன்ல வடக்கு. அவ அங்க என்ன நடக்குது? அங்க தமிழங்க தான். அங்க சிங்களாக்கள் இல்லையோ? இல்ல கொஞ்சம் தாங்க சிங்களாக்கள், கொஞ்சம் தமிழாக்கள் நிறைய இருக்கிற இடம் சிலோனுக்குள்ள இருக்கோ? அப்பதான் தெரியும். அடி வாங்கி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற போதுதான் தெரியுது. இன்றைக்கு எத்தனையோ ராஜ்யங்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பாவுக்குள்ளே, மேற்கு ஐரோப்பாவுக்குள்ளே ஒரு சண்டை நடந்தது. அந்த யுத்தம், அந்த விரோதம், அந்த ராஜ்யங்களுக்கு விரோதமான விரோதம் வெளியிலே ஒழுங்காக தெரியவில்லை. ஆனால் ஒரு பெரிய யுத்தமே வந்து பெரிய அளவிலே பாதிப்பு வந்தது. அது என்ன தெரியுமா? பெரிய பிரித்தானியா, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து இவர்கள் ஐரோப்பிய சமூகத்தோடு சில சட்ட விதிகளுக்கு இவர்கள் ஒத்து வரவில்லை, இணங்கவில்லை என்றபடியினால் சும்மா வந்த ஒரு சின்ன வியாதியை அடிப்படையாய் வைத்து BSC என்று சொல்லி மாடுகளுக்கெல்லாம் பைத்திய நோய் பிடித்து விட்டது என்று இந்த கான்டினென்டல் யூரோப்,
பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், ஹாலந்து இந்த நாடுகள் எல்லாம் இங்கிலாந்துக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி இங்கிலாந்திலே இருக்கின்ற மாடுகள் லட்சக்கணக்கிலே கொலை செய்யப்பட்டன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? மேட் கவ் டிசீஸ், பிஎஸ்சி. அது ஒரு பெரிய ஒரு சதி தெரியுமா? உண்மையான வியாதி அல்ல, சும்மா அந்த பறவை காய்ச்சல் வந்த மாதிரி உண்மையாக ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தது. ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்தை அடிபணிய வைப்பதற்காக சதி செய்து அவர்களுடைய மாடுகளை கொல்ல வைத்தது. சரியா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த ஐரோப்பாவுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியுமா? சரியா? ராஜ்யங்களுக்கு விரோதமான ராஜ்யங்கள். உங்களுக்கு தெரியுமா, யூரோ என்கின்ற இந்த நாணயத்தை அறிமுகப்படுத்தியதே அமெரிக்காவுக்கு விரோதமாக என்று. அமெரிக்கன் டாலரை வீழ்த்துவதற்காகத்தான் யூரோ வந்தது. ஆனால் இந்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எப்படி இருந்தன தெரியுமா? ஐரோப்பாவிலே யுத்தம் வந்த போது அந்த ஐரோப்பாவிலே நேச நாடுகளுக்கு ஆயுதம் செய்து கொடுத்ததே அமெரிக்கா தான். You give us weapons, we fight என்று வின்சன் சர்ச்சில் சொன்னார். அதனால் அவர்கள் கொடுத்த ஆயுதங்களால் இந்த யுத்தம் நடைபெற்றது. கடைசியிலே ஜப்பான் அமெரிக்காவை தாக்கினபடியினால் இரண்டாம் உலக போருக்குள் கால் வைத்த அமெரிக்கா ஐரோப்பாவுக்கும் வந்து யுத்தம் மேற்கொண்டு ஒன்றாக அடால்ஃப் ஹிட்லரை தோற்கடித்தார்கள். அதற்கு பிறகு யுனைடெட் நேஷன்ஸ் 1948 ஆண்டு நிறுவும் பொழுது அமெரிக்கா பக்கபலமாக இருந்தது. அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு பக்கபலமாக இருந்தது. ஆனால் அந்த ராஜ்யங்களுக்கு இடையிலேயே ஒரு விரோதத்தை உண்டு பண்ணி அந்த விரோதத்தின் நிமித்தம் யூரோவை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் பயங்கரமாக எழும்பிக் கொண்டிருக்கின்றன. சரியா? இதெல்லாம் நிறைய நான் எனக்கு சொல்லிக்கிட்டு போகலாம். 20வது நூற்றாண்டு ஒரு முக்கியமான நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு. ஏனென்றால் நான் நம்புகிறேன் தனிப்பட்ட ரீதியாக இந்த 21வது நூற்றாண்டிலே இயேசு வருவார் என்று. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆயத்தங்கள் 20வது நூற்றாண்டிலே நடந்து விட்டன. வாசிங்க. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இன்றைக்கு பஞ்சங்கள். சரியா? ஒரு காலத்திலே பஞ்சம் என்றால் எத்தியோப்பியா தான். 70களிலே 80களிலே பஞ்சம் என்றால் எத்தியோப்பியா தான். ஆனால் இன்றைக்கு செய்தி என்ன சொல்லுகிறது என்றால் உலக ஜன தொகைக்கு ஏற்ற உணவு உற்பத்தி உலகிலே இல்லை. எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த நியூஸ்? சரியா? பஞ்சமான ஒரு உலகம் இது. விசேஷமாக சில நாடுகளிலே, சியரா-லியோன் போன்ற நாடுகளிலே பயங்கரமாக ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சங்கள். முன்பு அந்த காலத்திலே பஞ்சம் வருவதென்றால் ஏதாவது ஒரு இயற்கை காரணியினால் தான் அது நடக்கும். இப்போ பஞ்சம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கொள்ளை நோய்கள். உங்களுக்கு தெரியுமா, 20வது நூற்றாண்டு நமக்கு பரிசாய் கொடுத்த ஒரு வியாதி தான் எய்ட்ஸ். சரியா? எய்ட்ஸ் என்ற வியாதி வந்தது. எத்தனையோ புதிய புதிய வியாதிகள் வருகின்றன. இன்றைக்கு மாத்திரம் நீங்கள் வியாதிகள் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள், இத்தனை கொள்ளை நோய்களா என்று. காய்ச்சல் என்றால் ஒரு காலத்தில் காய்ச்சல் தான். அப்புறம் ஒரு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் அந்த காய்ச்சலை ஒரு சில வகையாக பிரித்தார்கள். மலேரியா, டைபாய்டு என்று. இன்றைக்கு காய்ச்சலிலே 670க்கும் அதிகமான வகைகள் இருக்கின்றன. ஓ லாலா தானே? தெரியுமா 670 காய்ச்சல் இருக்குன்ட்டு உங்களுக்கு வந்திருக்கிறது. அதில் 538வதா இல்லை 463வதா? சில பேர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா நல்லா மருந்து குடிப்பாங்க, போகாது. ஏன் தெரியுமா? இப்ப எல்லாம் கொள்ளை நோயெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்துருச்சு. அதுக்கேற்றதை குடிச்சாதான் அது போவேன்னு நிக்குது. சரியா? இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க. இன்சுலினுக்கு எல்லாமே சுகமாச்சு. இப்ப இன்சுலினுக்கெல்லாம் பாக்டீரியா சாக மாட்டேங்குது. சரியா?
அது கணக்கா சொல்லும். எனக்கு எரித்ரோமைசின் கொடுத்தா தான் நான் சாவேன்னு சொல்லும் சிலது. சரியா? எனக்கு அமாக்சிசிலின் கொடுத்தா தான் சாவேன்னு சொல்லும். அமாக்சிசிலினுக்கெல்லாம் நான் சாக மாட்டேன்னு இன்னொன்று நிற்கும். இன்றைக்கு கிருமிகள், கொள்ளை நோய்கள் வித்தியாசமாக வந்திருக்கின்றன. சரியா? ஆண்டவர் சொன்னது சரி. அடுத்தது என்னது? பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும். பூமி அதிர்ச்சி. இந்த சுனாமி என்கிறீர்களே, அந்த சுனாமிக்கு காரணம் என்ன தெரியுமா? பூமி அதிர்ச்சி. சரியா? சும்மா கடல் நார்மலா தான் இருக்குது எந்த நாளும் மாதிரி. ஆனால் பூமி அதிர்ந்தபடினால், அந்த அதிர்ச்சி ரெக்டர் ஸ்கேலிலே கூடுதலாக இருந்தபடினால், 9 விகிதத்தையும் தாண்டி போனபடியினால் அது சுனாமியாய் வந்து இலங்கையிலே மாத்திரம் 40,000 பேரை கொன்றது. சரியா? இன்றைக்கு பூமி அதிர்ச்சிகள் பயங்கரமாக, எதிர்பாராத இடங்களிலெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. சரியா? ஆண்டவராகிய இயேசு பேசிக்கொண்டிருந்த காலத்திலேயும் பூமி அதிர்ச்சிகள் இருந்தன. ஆனால் சின்ன பூமி அதிர்ச்சிகள். ஆனால் இன்றைக்கு பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் எதிர்பார்க்காத இடங்களில் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். உபத்திரவம் என்பது இயேசுவின் காலத்திலேயே இருந்தது. சரிதானே? அதாவது இயேசுவினுடைய சீஷர்கள் 11 பேர். யூதாஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் மற்ற 11 பேரும் அவர்களோடு சேர்ந்த பவுலும் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள். தெரியுமா உங்களுக்கு? அது எல்லாருமே கொலை செய்யப்பட்டார்கள். எல்லாருமே உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். முதல் உபத்திரவப்படுத்தி கொலை செய்யப்பட்டவர் ஸ்தேவான். வேதத்திலேயே இருக்கிறது அவருடைய சம்பவம். அதற்கு பிறகு யாக்கோபை அவர்கள் கொலை செய்தார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. இப்படி வேத காலத்திலேயே உபத்திரவம் தொடங்கிவிட்டது. அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? உபத்திரவம் வரும் என்று. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், சகல ஜனத்தாராலும், அந்த பாயிண்ட கவனிச்சீங்களா? சகல ஜனத்தாராலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த உபத்திரவம் எப்படிப்பட்ட உபத்திரவம்? சகல ஜனத்தாலும் நீங்கள் என்று இயேசு இந்த இடத்துல யாரை சொல்லுகிறார்? சீஷர்களை. நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு உபத்திரவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபத்திரவம் என்பது அடி வாங்குவதும் கொலை செய்யப்படுவதும் மாத்திரமல்ல. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? இன்றைக்கு ஈரானிலே 21 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட போகிறார்கள். இந்நேரம் இன்றைக்கு அந்த 21 பேரையும் கொலை செய்து விட்டார்களா தெரியாது. நாளைக்கு தான் தெரியும். சரியா? அதே நேரம் பிரேசிலிலே, கத்தோலிக்க நாடாகிய பிரேசிலிலே சுமார் 4 கிறிஸ்தவர்கள் ஆயுள் தண்டனைக்காக உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சீனாவிலே நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பர்மாவிலே இப்படி நடக்கிறது. இந்தியாவிலே சில இடங்களிலே ரகசியமாக சபைகள் தாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இலங்கையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைந்தது ஒரு சபையாவது பௌத்தர்களால் தாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சரியா? நான் இங்கே வருவதற்கு முதல் நாள் என்னுடைய கிளை சபை பாஸ்டர் உபத்திரவப்படுத்தப்பட்டார், சாந்த. சரியா? இப்படி உபத்திரவங்கள் அந்நிய ஜனங்களால் கிறிஸ்தவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது காலாகாலமாக இருந்து வந்தது. ஆனால் சகல ஜனங்களாலும் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள், பகைக்கப்படுவீர்கள் என்று இயேசு சொன்னது இன்று நடக்கிறது. கிறிஸ்தவ நாடாகிய அமெரிக்காவிலே 144% ஜனங்கள் சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இங்கிலாந்து கிறிஸ்தவ நாடு என்று முந்தி சொல்லப்பட்டது. இன்று இங்கிலாந்திலே 101% கிறிஸ்தவர்கள் தான் சபைக்கு போகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை. தெரியுமா? அப்போ இங்கிலாந்து அப்படி இருக்க, அமெரிக்காவிலே 144% சபைக்கு போய் வருகின்ற அந்த அமெரிக்காவிலே, ஓஹாயோ என்கின்ற மாநிலத்திலே ஆண்டவர்
இயேசு, கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்ற இந்த சொற்களை நீங்கள் வெளியிடங்களிலே பாவித்தால் கைது செய்யப்படுவீர்கள். தெரியுமா? பென்சில்வேனியாவுக்கும் இந்தியானாவுக்கும் இடையில இருக்குது ஒஹாயோ ஸ்டேட். அந்த ஸ்டேட்டிலே போட்ட சட்டம், you cannot mention God, Jesus, Holy Spirit in the public. கிறிஸ்தவ நாடு, சரியா? கிறிஸ்தவ நாடு. ஆனால் அந்த கிறிஸ்தவ நாட்டிலே இயேசுவை பற்றி பேச முடியாது. அதே ஒஹாயோவிலே 7க்கும் அதிகமான பள்ளி வாசல்கள் கட்டியிருக்கிறார்கள். என்ன சொல்றீங்க இதை பத்தி? சரியா? கிறிஸ்தவ நாடாகிய அமெரிக்காவிலே இப்போ தொலைக்காட்சிகளிலே இயேசு தான் வழி என்று சொன்னால் வழக்கு போடுவார்கள். தெரியுமா? அது பப்ளிக் மீடியால, கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளில் சொல்லலாம். ஆனால் தொலைக்காட்சிகளில், சும்மா தொலைக்காட்சிகளில் இயேசு தான் வழி என்று சொன்னால், ஆனால் அந்த சட்டம் 93ஆம் ஆண்டு ஐரோப்பாவிலே, விசேஷமாக இங்கிலாந்திலே பிரகடனம் செய்யப்பட்டது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நேர்மையா எத்தனை பேருக்கு தெரியாது? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இயேசு சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது இன்று அறியாமல் இருக்கிறோம். உண்மைதானே? இயேசு சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. சரியா? அமெரிக்காவிலே சென்று ரேடியோவிலே என்னை பேட்டி எடுக்கும் போது அவர்கள் என்னிடத்தில் கேட்பார்கள், அமெரிக்காவுக்கு என்னை ஏன் வெள்ளைக்காரன் கூப்பிடுறான்னு தெரியுமா? ஒன்றுமோ நான் பெரிய அவனை விட இங்கிலீஷ் பேசுறேன்ட்டோ, அவனுக்கு தெரியாத அந்த பராபர ரகசியம்லாம் எனக்கு தெரியுங்கிறனாலையோ அல்ல. அவர்கள் பேச முடியாத விஷயங்களை ஒரு வெளிநாட்டவனாக நான் பேச முடியும். அவர்கள் ரேடியோவிலே என்னிடத்தில் கேட்பார்கள், சில கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு ஒரு அமெரிக்க பாஸ்டர் பதில் நேர்மையாக சொன்னால் அந்த பாஸ்டர் கைது செய்யப்படுவார். அதனால் என்னிடத்திலே கேட்பார்கள், நான் அதை சொல்லுவேன், நான் ஒரு வெளிநாட்டவன் என்றபடினால் என்னை கைது செய்ய முடியாது. இதனால தான் என்னை கூப்பிடுறான். புரியுதா உங்களுக்கு? அதனால் தான் நானும் அந்த ஊழியத்தை செய்ய போகிறேன். ஏனென்றால் எனக்கு எப்பொழுதுமே விருப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை நீர் ஒரு இடத்துக்கு கொண்டு போவீரானால், என் மூலம் ஒரு ஊழியத்தை நீர் செய்விப்பீரே ஆனால், அந்த ஊழியத்தை அந்த இடத்திலே அந்த நேரத்திலே வேறு யாராலும் செய்ய முடியாது என்ற நிலை இருந்தால் மாத்திரம் என்னை கொண்டு போகும். அதனால் தான் நான் பாடுவது கிடையாது. நான் டிவியில பாடினால் எனக்கு பாட ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இங்கே வந்து பாட ஆசை இல்லை. எத்தனையோ பேர் என்ன என் பாட்டை கேட்டவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏன் பாடுறீங்க? இல்லை. ஆனால் அது செய்ய ஆள் இருக்கிறார்கள், இது செய்ய தான் ஆள் இல்லை. ஆகவே எனக்கு விருப்பம். இன்றைக்கு நான் வெள்ளைக்காரர்கள் என்று ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம், அங்கே உள்ளவர்களுக்கு இன்று ஊழியத்தை செய்ய முடியாதபடி உபத்திரம் வந்திருக்கிறது. இயேசு சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி நீங்க கையை தூக்குனதுக்காக. இதுதான் நிஜம். இன்றைக்கு அநேகருக்கு தெரியாது. எப்படியெல்லாம் உபத்திரம் வருகிறது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் என்று பெயர் கொண்ட நாடுகளிலே கிறிஸ்தவ சபைகளை கட்டுவதற்கு அனுமதி வாங்க ததிங்கினத்தம் போட வேண்டும். அதே நேரம் பிற மதஸ்தவர்கள் அவர்களுடைய மதஸ்தலங்களை கட்டுவதற்கு அனுமதியை இலகுவாக வாங்கிக் கொண்டு அவர்கள் செய்து விடுவார்கள். இது இலங்கையிலே, இந்தியாவிலே நடந்தால் பரவாயில்லை. ஆனால் கிறிஸ்தவ நாடுகளிலே இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலே நியூ மெக்சிகோ மாநிலத்திலே கேலப் என்ற இடத்திலே ஒரு சபைக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். அந்த சபையிலே இந்த பக்கமும் ஒரு கராஜ், அந்த பக்கம் ஒரு கடை, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஏன் இதை பெரிதாக நீங்கள் கட்டலாமே என்று சொன்ன பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு வெளியே கூட்டிட்டு போயிட்டு முன்னால காட்டினார், இந்த பில்டிங் தெரியுதான்? பார்த்தேன். அப்புறம் தான் மேலே பார்த்தேன், ஒரு பிறையும் ஒரு நட்சத்திரமும் இருந்தது. பள்ளியான்னு கேட்டேன். பள்ளிவாசல். ஆமா, இப்ப என்ன பிரச்சனை? இந்த இடத்திலே பள்ளிவாசல் இருக்கிறபடினால் எங்களுடைய சபையை கட்டுவதற்கு அரசாங்கம் அனுமதி தர மாட்டேன் என்கிறது. அவர்கள் துக்கப்படுவார்கள் என்று நான் டக்குன்னு கேட்டேன். அந்த பாஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ, am I in America or சவுதி அரேபியான்னு கேட்டேன். நான் அமெரிக்காவில் இருக்கிறேன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். நான் ரெண்டாவது கேள்வி கேட்டேன்,
பள்ளிவாசல் எப்போ வந்துச்சு, நீங்கள் எப்போ வந்தீங்க, யார் முன்னால் வந்தான்னு? இவர் சொல்கிறார், நாங்கள் இந்த இடத்துல சர்ச் ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு பிறகு தான் பள்ளிவாசல் வந்தது. ஓ, அப்போ முதலிலே வந்தவர்கள் நீங்கள். இது கிறிஸ்தவ தேசம். உங்களுக்கு 10 வருஷங்களுக்கு பிறகு வந்தவன் பள்ளிவாசல் கட்டிவிட்டான் என்று உங்களுக்கு இருக்கின்ற இந்த இடத்தை பெரிதாக கட்டுவதற்கு அரசாங்கம் அனுமதி தரமாட்டேன் என்கிறது. இது என்னடா அரசியல் என்று கேட்டான் சொன்னார். அப்ப நான் கேட்டேன், உங்களுடைய அரசியல் கமிட்டியில எல்லாம் நிறைய முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்களோ? ஒரு முஸ்லிம் கூட கிடையாது. இதுதான் உபத்திரம். புரியுதா? இதுதான் நீங்கள் வாசிக்கிற வார்த்தை. இதைத்தான் இயேசு சொன்னார். இது முன்பு நடைபெறவில்லை, இப்போ நடைபெறுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சபை வாங்குவது, காணி வாங்குவது, சபை கட்டுவது கிறிஸ்தவ நாடுகளிலே ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு காணி வாங்கி உங்களுக்கு ஒரு சபை கட்ட முடியும் என்றால் அதற்கு அனுமதி கிடைக்கும். எப்படி தெரியுமா? நீங்கள் வெளிநாட்டவர்கள் என்றபடினால். நீங்கள் வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல. அதனால் ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ், சரியா, ஐக்கிய நாடுகள் அந்த பிற இனத்தவர்களை ஆன்டி டிஸ்கிரிமினேஷன், அவர்களை குறைவுபடுத்தக்கூடாது, அவர்களை ஒதுக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 1986 அந்த ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா வந்தது என்று. அந்த சட்டத்தின்படி நீங்கள் வெள்ளையர்கள் அல்ல, வெளிநாட்டிலே இருந்து இங்கு குடிபெயர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் உங்கள் மதஸ்தலமாக ஒரு கிறிஸ்தவ சபை கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கலாம். ஓகே. ஆனால் இந்த பிரான்சிலே வாழுகின்ற பிரெஞ்சு கிறிஸ்தவர்கள், இங்கிலாந்திலே வாழுகின்ற ஆங்கில கிறிஸ்தவர்கள், அமெரிக்காவிலே வாழுகின்ற அமெரிக்க கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு ஒரு நிலம் சபையின் பெயரில் வாங்கி சபையை அவர்கள் அனுமதியோடு கட்டுவதை விட வேறு மதத்தவர்கள் அவர்களுடைய ஸ்தலங்களை கட்டுவது இலகு என்று சொல்ல வருகிறேன். புரியுதா? இது உபத்திரவமா இல்லையா? உங்கள் பக்கத்து நாடு இங்கிலாந்துல ஓப்பன் ஏர் மீட்டிங் வைக்க தடை. அது தெரியுமா உங்களுக்கு? வெளியரங்க கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் வைக்க தடை தெரியுமா அது? அப்ப நீங்க கேட்கலாம், இல்லையே இங்கிலாந்துல அந்த சர்ச் கூட்டம் வைக்குதே, இந்த சர்ச் கூட்டம் வைக்குதே. நீங்க சொல்ற அவ்வளவு சர்ச்சும் ஒன்று தமிழ் சர்ச் இல்லாட்டி ஆப்பிரிக்கன் சர்ச். அந்த ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா ஆஃப் த யுனைடெட் கிங்டம், அதனால நம்ம ஆளுக்கு லேசா இருக்குது கலரை காட்டி ஒரு சர்ச் கட்டுறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? ரொம்ப சைலன்ஸா இருக்கிறீங்க. ஏன்? இயேசுவின் வருகையை பற்றி பேச வர மனுஷன் இதெல்லாம் நமக்கு என்னத்துக்குங்கிறீங்களா? விளங்கிக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு சொன்னது நடக்கிறது. எல்லாரும் கிறிஸ்தவர்களை பகைக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளே, கிறிஸ்தவ அரசாங்கங்களே கிறிஸ்தவர்களை பகைக்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. இயேசுவினுடைய வருகை மிகவும் மிகவும் அருகாமையில் இருக்கிறது. வாசிச்சுட்டு போங்க அடுத்தது. அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இந்த இடத்துல இயேசு ஒரு தனிப்பட்ட ரீதியான விஷயத்துக்கு வருகிறார். அப்பொழுது, அதாவது பகை வரும் பொழுது ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இது நடக்கிறது. பரிசுத்தமாய் வாழ விரும்புகின்ற பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழ விரும்புகின்ற கணவனுக்கு எதிராக மனைவி, மனைவிக்கு எதிராக கணவன். இன்றைக்கு யாராவது வந்து கேட்டால், நீங்கள் வேதத்தை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறீர்களா என்று, அது நான் அல்ல என் மனைவி என்று ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா? சில நண்பர்கள் துக்கப்படுவார்கள் என்பதற்காக பெற்றாரை காட்டிக் கொடுத்து, பெற்றார் தான் சபை சபை என்று ஓடுகிறார்கள், நாங்கள் அப்படி அல்ல என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கிற ஒரு காலமாக இந்த காலம் வந்திருக்கிறது. சரியா? ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிற ஒரு காலம். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இது நடக்கிறதா இல்லையா?
இப்போ பாஸ்டர் ஒரு கடிதம் வாசித்து காட்டினார் எனக்கு. அந்த கடிதத்திலே ஒரு நபர் பாஸ்டர்மாரனுடைய பெயரை போட்டு இந்த பாஸ்டர்னுடைய சபைக்கு அந்த பாஸ்டர் வந்து பணம் காணிக்கை சேர்த்து கொள்ளை எடுத்துக்கொண்டு போறார் என்று போகிறார் என்று ஒரு கிறிஸ்தவ நபர் ஒரு கிறிஸ்தவ பாஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்கார். சரிதானே? யாரை காட்டி கொடுக்கிறார்? ஒரு கிறிஸ்தவ நபர் இன்னும் ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனுக்கு இன்னும் 2 ஊழியக்காரர்களை பற்றி கேவலம் பேசுகிற ஒரு காலம் இது. ஒருவர் காட்டி கொடுக்கிறார்கள். அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. விளங்குதா? உள்ளுக்கே நடக்குது, உங்களுக்குள்ளே என்று அந்த சீஷர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். சபைகளுக்குள்ளே வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலேயே உண்டு. ஆமாவா இல்லையா? கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று சொல்லவில்லை. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். வேத காலத்தை பார்த்தால் ஏதாவது 1-2 கள்ள தீர்க்கதரிசி இருந்தான். சரியா? ஆனால் இன்றைக்கு தீர்க்கதரிசிகளை எடுத்து பார்த்தால் அதிலே அதிகமானோர் கள்ளர்கள், கொஞ்சம் பேர் தான் நல்லவர்கள். ஆகவே அதிகமானோரை நம்பக்கூடாது, கொஞ்சம் பேரை தான் நம்ப வேண்டும். யார் அந்த கொஞ்சம் பேர்? அதுதான் கஷ்டம். ஏன்னா பார்க்கிற இடம்லாம் அநேகர் தான் இருக்கிறானுங்க. சரியா? கள்ள தீர்க்கதரிசி தன்னை நல்லவன் என்று நிரூபிப்பது லேசா, நல்ல தீர்க்கதரிசி தான் நல்லவன் என்று நிரூபிப்பது லேசா? கள்ள தீர்க்கதரிசி ஏன் தெரியுமா? நல்ல தீர்க்கதரிசி பொய் சொல்ல மாட்டான், கள்ள தீர்க்கதரிசி பொய்யெல்லாம் சொல்லி நிரூபிப்பான். சரிதானே? கள்ளனுக்கு தான் கள்ள நிலை என்று நிரூபிப்பதற்கு 1000 வழி தெரியும். இப்போ இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? சில விஷயங்களை சொல்லுகிறார். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அநேகம் பேர். அவர்கள் எத்தனை பேரை வஞ்சிப்பார்களாம்? அநேகரை. இப்ப நீங்க உங்களுக்கு ஷுவர் இல்லை. இப்ப நீங்க அந்த அவங்களுடைய தீர்க்கதரிசனத்தை கேட்குறீங்க. ஒரு 2-3 இடத்துல இடிக்குது. சரியா? 2-3 இடத்துல லைட்டா இடிக்குது. இப்போ உங்களுக்கு ஷுவர் இல்லை, இது நல்லதா கெட்டதான. உடனே நீங்க என்ன செய்வீங்க? ஜெர்மனியில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சிஸ்டர், பிரதர், இந்த இப்படி எக்ஸுங்கிற ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஓ என்ன சூப்பர் தீர்க்கதரிசி, ஐயோ இங்க வந்துட்டு போனார் போன மாசம், வந்துட்டு என்ன நடந்தது? ஐயோ வந்து தீர்க்க தரிசனமா, சும்மா அப்படி வெட்டி மாதிரி தீர்க்க தரிசனம். ஓகே, நன்றி. நீங்க நினைக்கிறீங்களா அவர் கள்ள தீர்க்க, அந்த மனுஷனை கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னா அந்த ஆட வாயில புழு வைக்கும். ரைட், தேங்க்யூ. இன்னும் ஷுவர்ல ஏன் தெரியுமா? அந்த 3 விஷயம் இடிக்குது. பைபிளுக்கு பொருந்தாத 3 விஷயம் அந்த ஆள் சொல்லிட்டது தெரியுது. ஜெர்மனி ஓகே, சரி இந்தியாவுக்கு அடிச்சு பார்ப்போம். இந்தியாவுக்கு அடிச்சோன்னா அங்க உள்ளவங்க சொல்றாங்க, ஐயோ உங்களுக்கு தெரியாது, டிசம்பர் 7 நாள் கூட்டம் மெரினா பீச்சில் வச்சாரு, தீர்க்க தரிசனமா தீர்க்க தரிசனம். எரேமியா கூட அப்படி சொன்னதில்லை. உண்மைதானே? எரேமியா என்னைக்குமே இருந்து இந்த பக்கத்திலே வலது பக்கத்திலே கால் வலியோடு ஒருவர் இருக்கிறார்னு எரேமியா சொன்னதாக பைபிள்ல இல்லை. சரியா? சோ இந்தியால இருந்தும் சொல்லிட்டாங்கடா அப்பா. இப்ப கனடாவுக்கு அடிக்கிறாங்க. சரி, இப்ப பர்சனலா எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. இப்ப என்ன தெரியுமா? மேகசின் அனுப்புற ஊழியக்காரர்கிட்ட எழுதி கேட்கிறாங்க, அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் ஊழியத்தை நான் ஜெபத்திலே தாங்குகிறேன், இதோடு ஒரு 100 யூரோ அனுப்புகிறேன். ஒரு சின்ன கேள்வி, இந்த எக்ஸ் என்ற அந்த தீர்க்கதரிசியை பற்றிய தங்கள் கருத்து என்ன? உடனே பதில் வருது, அன்பான சகோதரனே, உங்களுக்காக நானும் என் மனைவியும் முழங்காலிலே இருந்து 4 மணி நேரம் ஜெபித்து விட்டு உங்களுக்கு கொடுக்கிற பதிலாவது, அந்த தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி. சரியா? என்ன கிடைக்குது உங்களுக்கு தெரியுமா? ஆதாரங்கள். அநேகர் சொல்லுகிறார்கள் அந்த தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி என்று.
ஆகவே அந்த இடிச்சிச்சே 3 பாயிண்ட், 3 பாயிண்ட் தானே இடிச்சிச்சு, 30 பாயிண்ட் நல்லது இருக்குதே, கெட்டதை விட்டுட்டு நல்லதை பார்ப்போம் என்று அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த தீர்க்கதரிசினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். வசனம் என்ன சொல்லுது? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்றைக்கு அநேகர் தீர்க்க தரிசனங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டு போகிற ஒரு காலம். அதனால் இன்றைக்கு நாய், பூனை, கரடி எல்லாம் கூட தீர்க்கதரிசிகளாய் வரக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்போ கள்ள தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடிப்பது எப்படி, கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் நல்ல தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன வித்தியாசம், அதை பற்றி நான் பேச வரவில்லை. நான் இந்த கடைசி காலத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதனால் தீர்க்க தரிசனங்களின் மேலே ஒரு ஆசை வந்துவிடும். இன்றைக்கு நீங்கள் ஜனங்களோடு பேசினால் வேத வசனத்தை எத்தனை பேர் நேசிக்கிறார்கள், தீர்க்க தரிசனங்களை எத்தனை பேர் நேசிக்கிறார்கள் என்று பெரும்பான்மையினர் தீர்க்க தரிசனங்களை தான் சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? தீர்க்க தரிசனங்கள் கவர்ச்சியாக இருக்கும். தீர்க்க தரிசனங்கள் சுய ஆசீர்வாதத்தை குறித்து இருக்கும். தீர்க்க தரிசனங்கள் வார்த்தையை விட நன்மை கொடுக்கிறதாய் இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். ஆகவே பைபிள் டீச்சர்மாரை விட தீர்க்க தரிசிகளுக்கு மவுசு வருகின்ற காலம் தான் கடைசி காலம். அதற்காக தீர்க்க தரிசிகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நல்ல தீர்க்க தரிசிகள் என்றும் உண்டு. இயேசு சொல்லுகிறார், கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள். வாசிங்க. அநேகம் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அநேகருடைய அன்பு தணிந்து போம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு. இங்க பாருங்கள், மனித சமுதாயத்தை இணைத்து வைத்திருப்பதே அன்பு. குடும்பங்களை இணைத்து வைத்திருப்பதே அன்பு. கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கிற அந்த பசையே, அந்த கம் க்ளூ, அதுவே அன்பு. பிள்ளைகள் பெற்றாருக்கு இடையில இருக்கிற ஐக்கியத்துக்கு காரணமே அன்பு. அன்பு தணியும் போது குடும்பங்கள் பிரியும். அன்பு தணியும் போது பிள்ளைகள் பெற்றாருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அன்பு தணியும் பொழுது சபைகள் உடையும். இன்றைக்கு அதாவது சகோதரர்கள் சண்டை பிடிப்பதும், பெற்றார் பிள்ளைகளை கொல்லுவதும், இதெல்லாம் காலாகாலமாக நடந்து வருகிறது. ஆனால் இன்று உலகத்தை பார்த்தால் பயங்கரமாக இந்த மாதிரி நடக்கிறது. ஒரு 43 வயது அம்மா 6 வயது மகனை கொன்று குப்பை தொட்டியிலே இருந்தால் என்று இன்றைக்கு பேப்பர்ல போட்டுருந்துச்சு. சரியா? இப்படிப்பட்ட ஒரு காலம். சபைகளுக்குள்ளே பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கு பாருங்கள் எத்தனை அன்பில்லாத நிகழ்ச்சிகள் நடக்கின்றன என்று. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகர் ஆண்டவரை நேசிக்கின்ற அன்பும் தணிந்து போகிறது. ஆண்டவரை நேசிக்கின்ற அன்பு சும்மா ஒருவருக்கு ஒருவர் உடனேயான அன்பு மாத்திரமல்ல, அன்பு தணிந்து போகும். சரி, சீக்கிரம் வாசிட்டு போவோம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சரி, அடுத்த வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். சரி, முடிவு வருவதற்கு முன்னே சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும். இப்போ இயேசு இன்னும் ஏன் வரவில்லை என்றால் சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போகவில்லை. சரியா? இப்போ சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், எவ்வளவு தொலைக்காட்சிகள் வந்திருக்கின்றன, இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாக சுவிசேஷம் முழு உலகத்துக்கும் போகிறது என்று. போகிறது, எல்லாரும் பார்க்கிறார்களா? சரி, இப்போ பாருங்க, சுவிசேஷம் போகுது. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கே கிறிஸ்தவ டிவியை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கிற காலம் இது. சரிதானே? உண்மையா பொய்யா? இன்னைக்கு கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் நீங்க யாரும் நீங்க கோவப்படாதீங்க, ஏன்னா உண்மையா சொல்றேன். டிவின்னு சொன்னா என்ன? ஜனங்களை கவர்ந்து இழுக்கணும், அப்படிதானே? டிவி என்ன பண்ணணும்? ஜனங்களை உட்கார வச்சு பார்க்க வைக்கணும். இப்போ நாங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கோம்? உலகத்துல இருந்து. நீங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? உலகத்துல இருந்து. நீங்கள் எல்லாரும் இமயமலை சாரல்ல இருந்து வரலையே. நீங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் டிவி பார்த்து, படம் பார்த்து, இன்டர்நெட் பார்த்து, இல்லையா? இப்போ நேற்று கேட்டேன், இத்தனை வருஷத்துக்கு முந்தி ரட்சிக்கப்பட்டோம் இப்படி நினைப்போமே. ரட்சிக்கப்பட்ட பிறகு
படமே பார்க்கலன்னு சும்மா பொய்க்கி அது அப்படி நடக்க சான்ஸே இல்லை. சும்மா சும்மா சொல்றேன், நான் ஒரு கற்பனை தான், யாவும் கற்பனை. இது நிஜமல்ல, கதை. அதாவது இப்போ ரட்சிக்கப்பட்டதுல இருந்து நீங்கள் யாருமே டிவி பார்க்கல, நீங்கள் யாருமே படம் பார்க்கலன்னு வைப்போம். ஆனால் எல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு உள்ள தானே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ அதுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே, சரியா? இலங்கையிலே 40,000 கிராமங்களிலே 25,000 கிராமங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் போகவில்லை. 40,000 வெறும் 40,000 கிராமங்களில் 15,000 கிராமங்களிலே தான் சுவிசேஷம் இருக்கு. ஐயோ பாஸ்டர், எத்தனையோ சர்ச்சுகள் இருக்குது, எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க, எல்லாம் நகரங்கள்ல கிடக்குறானுங்க, எல்லாம் கொழும்புல கிடக்குறாங்க, எல்லாம் கண்டியில கிடக்குறாங்க, கிராமங்கள்ல யாரும் கிடையாது. இந்தியாவிலே எத்தனை மாநிலங்கள், எத்தனை கிராமங்கள் சுவிசேஷம் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ உலக நாடுகளில் சுவிசேஷம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த துக்க செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது கூட, நல்ல செய்தி சொல்றேன். இன்றைக்கு அதிவேகமாக வளர்ந்து வருகிற சபை சீனாவிலே இருக்கிறது. சீனாவிலே ஒரு நாளைக்கு 10,000க்கும் அதிகமான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 15,000 பேர் சீனாவிலே ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். உபத்திரவம் இருக்கின்ற தேசங்களில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு சுவிசேஷம் போகிறது, போகாதது இருக்கிறது. இந்த டிவியை நம்பாதீங்க, சேட்டலைட்டை நம்பாதீங்க, அது மூலமா சுவிசேஷம் போகாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஊழியத்தை நடப்பிக்கிற சுவிசேஷகர்கள் உண்டு. எலியா ஒரு தடவை சொல்லுகிறார், ஆண்டவரே நான் மாத்திரம் மீதம் இருக்கிறேன் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாகாலுக்கு முழங்கால்களை மடக்காத 7,000 பேரை வைத்திருக்கிறேன். ஒரு பக்கம் மேலோட்டமாக இப்படி நடந்து கொண்டிருந்தாலும் உள்ளே ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது சீக்கிரம், அதனால் தெரியாது எப்போ எல்லாருக்கும் சுவிசேஷம் போய்விடும் என்று தெரியாது. ஆனால் சீக்கிரமாக அது நடைபெறும். 24 வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், கவனிங்க, மீறுதலை தவிர்ப்பது என்றால் என்ன? அடுத்தது பாவங்களை தொலைக்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறது என்றால் என்ன? அடுத்தது அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், அக்கிரமங்களை நிவர்த்தி பண்ணுகிறது என்றால் என்ன? நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், நித்திய நீதியை வருவிப்பது என்றால் என்ன? தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதுக்கும் என்றால் என்ன? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். மகா பரிசுத்தம் உள்ளவர் யார்? பிதாவா, குமாரனா, பரிசுத்தாவியானவரா? அவரை பரிசுத்தம் பண்ணுவது என்றால் என்ன? வாசிங்க. உன் ஜனத்தின் மேலும், உன் ஜனம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுவது தானியேலுடைய ஜனமாகிய யூத ஜனங்கள். உன் பரிசுத்த நகரத்தின் மேலும், உன் பரிசுத்த நகரம் என்று சொல்லுவது எருசலேம் 70 வாரங்கள் செல்லும்படி 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 70 வாரங்கள் என்றால் என்ன? இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல், எருசலேமை திரும்பி கட்டுவதற்கான கட்டளை சரித்திரத்திலே எப்பொழுது யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 7 வாரம் 62 வாரமும் 62 69 வாரங்கள். அந்த 69 வாரங்கள் என்றால் 483 நாட்கள். அந்த 483 நாட்கள் என்றால் என்ன? அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபு யார்? அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக. எதன் முடிவு?
நியமிக்கப்பட்டது. 27வது வசனம். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, இந்த ஒரு வாரம் அந்த 483 நாட்கள் தவிர்ந்த இன்னும் 7 நாட்கள், ஆகவே மொத்தம் 490 நாட்கள். அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அதாவது 3.5 நாட்களில் அது என்ன பலி, அது என்ன காணிக்கை? அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். சரி, இந்த அவ்வளவையும் இயேசு இங்கே சொல்லுகிறார் தானே? அதாவது இந்த மாதிரி விளக்கமாய் சொல்லவில்லை. அந்த 70 வாரத்தை குறித்து 15வது வசனத்திலே பேசுகிறார். இப்போ நான் கேட்டேனே கேள்விகள், இதுக்கெல்லாம் பதில் நாளைக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ கடைசியா ஒரு விஷயத்தை வாசிச்சு முடிப்போம். 36வது வசனம், மத்தேயு 24 36வது வசனம். 34வது வசனம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதைத்தான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் தவறாய் நினைத்தார்கள். இயேசு இந்த சந்ததி என்று சொல்லும் பொழுது அவர்கள் நினைத்தது, இப்போ உயிரோடு இருக்கிறவர்கள் சாவதற்கு முன்பதாக இவர்களுடைய வாழ்நாளிலே இயேசு வந்து விடுவார் என்று. அதனால்தான் தெசலோனிக்கே சபையினர் வேலைக்கு போகாமல், தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் கொடுத்து விட்டு பாடசாலை போகாமல் இயேசு வருகிறார் என்று நினைத்தார்கள். இயேசு இப்படி சொன்னபடியினால். ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? 23ஆம் அதிகாரத்தை காட்டி இந்த சந்ததி என்று அவர் யாரை சொன்னார்? வேத பாரகர்களும் பரிசேயர்களும். அதாவது இயேசு வரும் வரை வேத பாரகர்கள் பரிசேயர்கள் என்கின்ற இந்த அதிபரிசுத்தவான்களாகிய கள்ளர்கள் அழிந்து போவதில்லை என்றுதான் இயேசு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இந்த சந்ததி என்று இயேசு சொன்னது அந்த காலத்தில் உயிரோடு வாழ்ந்தவர்கள் அல்ல, இந்த காலத்தில் உயிரோடு வாழுகிறவர்கள் என்று அல்ல. அவர் சொன்னது இந்த வேத பாரகர்களை போன்றவர்கள், பரிசேயர்களை போன்றவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இயேசு வரும் வரை என்று. இந்த சந்ததி, அந்த பாத்தீங்களா, நான் திட்டினேனே, அந்த ஜாதி, அந்த சந்ததி இருந்து கொண்டே இருக்கும் என்று இயேசு சொன்னார். இப்ப 36வது வசனத்தை வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இன்னொன்னு இருக்கு, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் கொஞ்சம் அந்த இடத்துல குமாரனும் அறியார்னு இல்லையா தமிழ்ல? அதுக்கு பிறகு வருதோ, அதுதானே பார்த்தேன். அந்த துண்ட மாத்திரம் வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இல்ல இல்ல இல்ல, அந்த காலத்தை அறிய மாட்டார்னு சொல்லும் போது குமாரனும் அறியார்னு இருக்குது. பிரெஞ்சுல இருக்கு தானே, தமிழ்ல இல்ல. இங்கிலீஷ்ல இருக்கா? Have you got it in English? பாஸ்டர் இங்கிலீஷ்ல இருக்குதான், இங்கிலீஷ்ல இருக்குதான், பிரெஞ்சுலையும் இருக்குதான், ஆனா தமிழ்ல இல்ல. பாத்தீங்களா? குமாரனும் அறியார். அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இங்க பாருங்க, இயேசு என்றைக்கு வரப்போகிறார், ரகசிய வருகை என்று நடக்க போகிறது என்று தெரியாது. அடையாளமாக கெஸ் பண்ணலாம், இந்த காலம் கடைசி காலம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த நாளையும் நாளிகையையும் பிதாவை தவிர தூதர்களும் அறியார்கள். மாட்கள் இருக்கு இல்ல, அதான் மாட்கள் இருக்குது, ஆனா அது வேலை இல்லை. நம்ம மத்தேயு பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரியா? ஆனால் மத்தேயிலையும் இருக்கிறது என்பது ஆங்கில பிரெஞ்சு வேதாகமங்களை பார்த்தால் தெரிகிறது. ஆகவே தமிழிலே இருக்க வேண்டும். தமிழிலே மாட்களே இருக்குதான். எங்க இருக்குது? 13:32. சரி, ஆனால் அந்த அந்த அது எங்கேயாவது இருக்குதானே தமிழ்ல மாட்களை? சரி, இருக்குதானே. அதனால் அதை விளக்குகிறேன், கேளுங்கள். குமாரனும் அறியார் என்று சொல்லும் போது இயேசுவை அது குறிக்கிறது. அதாவது இயேசுக்கு தான் எப்போ வரப்போகிறார் என்று தெரியாதா? அதை விளக்குகிறேன். இயேசு 100% தேவனாக இருந்தார், இயேசு 100% மனிதனாக இருந்தார். அவர் மனிதனாக இருக்கும் பொழுது மனுஷகுமாரன், தேவனாக இருக்கும் பொழுது அவர் வார்த்தையானவர்.
சரியா? அவர் சொன்னது குமாரன் அறியார் என்று. அதாவது மனுஷனாய் வந்த இயேசுவுக்கு தெரியாது, ஆனால் தேவனாகிய இயேசுவுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? சிலுவையிலே மரித்தவர் தேவனாகிய இயேசு அல்ல, மனுஷனாகிய இயேசு. ஆகவே மரியாளுடைய மகன் மனுஷனாகிய இயேசு. ஆகவே மரியாள் தேவ மாதா அல்ல, மனுஷ மாதா, மனுஷனாகிய இயேசுவின் மாதா. சரியா? ஆகவே இதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை வாசித்து சிலர் குழம்புகிறார்கள், இயேசுவுக்கே தெரியாது தான் எப்போ வருகிறான் என்று. இல்லை, இயேசுவுக்கு தெரியும். அவர் மனிதனாக வந்த பொழுது அவருக்கு தெரியாது. இந்த இயேசு சொல்லுகிற அந்த தானியேலின் 70 வாரங்கள் என்ன, அதை நான் நாளைக்கு விளக்கப்படுத்துகிறேன். மிக மிக முக்கியம். அந்த விஷயங்களுக்கு இந்த உலகம் இப்போ ஆயத்தமாக இருக்கிறது என்று நாளைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த கூட்டங்கள் எல்லாம் நாம் உணர்வடைய வேண்டும், புத்தி தெளிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நாம் இதெல்லாம் கூறுறதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசுவின் வருகையில் தேவராட்சியத்தை நிற்கணும். அதுதான். இங்கே சண்டை பிடிச்சி போட்டி சபையை பிரித்து அங்கே ஓடி இங்கே ஓடி சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. கதையை பார்த்தா இயேசு அது சீக்கிரம் பாரார். ஆகவே நாம் தேவனுடைய சபையில் இருந்து வார்த்தையை சரியாக கற்றுக்கொண்டு தேவராட்சியம் போகத்தான் இங்கே இருக்கிறோம். கொம்பனி கட்ட கடை கட்டத்துக்கு நாங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளலை. அதிலே சொல்ல எல்லாரும் இதில் பதவியல், போட்டியல், பொறாமையல், சபை பிரிக்கிறதெல்லாம் தேவையே இல்லை. தேவராட்சியத்துக்கு போகிறதான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்காக தான் இவ்வளோ ஊழியர்கள், இவ்வளோ பணம், இவ்வளோ செலவுகள், உத்தரவுகள், வேதனைகள், அடிகள், உதைகள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாம் இதுக்குத்தான். அதில் சொல்ல எல்லாரும். ஆகவே இந்த நாட்களில் உங்களுக்கு நமக்கு சொல்லப்படுது ஒரே ஒரு நோக்கம், ரட்சிக்கப்படுது நம்முடைய வாழ்வு அங்கே. அதில் சொல்ல எல்லாரும் அந்த வருகைக்குத்தான் இவ்வளோ ஆயத்தப்படுத்தி கொண்டுக்கிறோம். இதற்கிடையில் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லிக் கொடுக்குறார்கள். ஆகவே இந்த நல்ல நாளில் இயேசு கூட வாழ்க்கை ஒப்பு கொடுத்து, கடந்த நாட்களில் இப்படியான குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குமானால் தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய வார்த்தையில் நான் வாழ போகிறேன், ஆண்டவர் வார்த்தை எனக்கு போதும், அவருடைய வார்த்தையில் நான் ஜீவிக்க போகிறேன், ஆண்டவர் வார்த்தையில் நான் ஆண்டவர் சபையில் இருக்க போகிறேன், இயேசு வரைக்கும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆயத்தம் உள்ளவள். அழ சொல்லாரம் 10 கன்னிகளில் 5 கன்னிகள் ஆயத்தமான. இது ஆயத்தப்படுத்த கூட்டங்கள் எல்லாரும் ஜோமனும் கைகளை உயர்த்தி கத்திர இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஜோமனும் எல்லாரும் வாழ திறந்து எல்லாரும் நேசிக்கிற பரலோக பிதாவை, இன்றைக்கு நாங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், 24 பார்த்தோம், தானியேல் 9 பார்த்தோம். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எத்தனை காரியத்தை அறியாமல் இருக்கிறோம் என்பதை பார்த்தோம். சுவாமி தேவரீர், இந்த நாளில் பாச சுரேஷ் அவர்கள் மூலம் எங்களுக்கு கொடுத்த ஆழமான சத்தியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தெரியாத மறைபொருட்களை எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த அன்பு ஊழியக்காரனை ஆஸ்வதிப்பீராக. வருகிற நாட்களை இன்னும் அவரை பயன்படுத்தி உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாம் இன்றைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரவாரானால் உம்மோடு நாங்கள் வர வேணும் என்று ஆயத்தமாக இருக்கிற அந்த இருதயங்களை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய இன்றைக்கு நமக்கு ஒரு மரணம் வருமானாலும் ஆனாலும் உம்முடைய சமுத்திரம் நாங்கள் நிற்போம் என்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, எங்களை முற்றுமுழுதாக ஒப்புக்கொடும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆஸ்வதியும், குடும்பங்களை ஆஸ்வதியும், ஊழியக்கால் ஆஸ்வதியுமான கர்த்தாவே, வருகிற இன்னும் 3 நாட்களுக்கு இந்த பாடங்களை வித்தியாசமாக உம்முடைய ஊழியக்காரன் போதிக்க இருக்கிறார். இன்னும் அநேகர் வந்து உம்முடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கிறேன். வந்த மக்களையும் ஆஸ்வதியும், எங்களையும் ஆஸ்வதியும், பாஸ்டர் சுரேஷையும் சிஸ்டர் மெர்சியையும் மகளை நாங்கள் மனதார ஆஸ்வதிக்கிறோம். இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், தைரியப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் ஆஸ்வதியும். ஆண்டவருடைய சபையை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம், வேதாங்க பாடத்தை ஆஸ்வதிக்கிறோம், அவருடைய வாழ்க்கை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். விசேஷமாக பாஸ்டர் சுரேஷை நாங்கள் மனதார ஆஸ்வதிக்கிறோம். சுவாமி உமக்கே கனம், துதி, மகிமை சகலமும் செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா சொல்ல எல்லாரும், ஹல்லேலூயா சொல்ல எல்லாரும். நம்முடைய கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கேட்கல தெரியல.